கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே தொடக்கமும் முடிவும் இருக்க வேண்டும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளா, அவரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளா, அவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளா, அவரை உயர்த்துகிற பிள்ளைகளா, தம்மை தாம் நமக்காக கொடுத்தவர், நம்மையும் அவருக்காக அர்ப்பணித்து அவரை ஆராதிக்க வேண்டும். மாம்சிகம் யாவும் சாக வேண்டும், ஆவியிலே உயிர் பெற வேண்டும். ஆவி எப்பொழுதுமே ஆவியிலே பலனாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியோ பேடித்தனமான ஆவி அல்ல, மிகவும் பலமுள்ள ஆவி என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சரீரம் எந்த பாகத்திலையும் பலவீனமா இருந்தாலும் அவருடைய சமூகம், அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா நம்மோடு இணைந்து வரும் பொழுது நம்மை பலசாலிகளாய் கர்த்தர் மாற்றுவார். சிம்சோன் பலன் இழந்தவனாய் காணப்பட்டான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவி அவனை ஆட்கொண்டபடியாலே மீண்டுமாக அவன் பலப்பட்டு சத்துருக்களை முறியடிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய பலத்தினால் நிரம்பி அவரை நம்ம ஆராதிக்க வேண்டும். செபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்படுத்தி இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக வாரம் முழுவதுமாக இடைவிடாதபடிக்கு ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும். அவரோ சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகளின் கர்த்தர். அவர் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவரு கர்த்தர் எப்படியாச்சும் உன்னையும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளையும் தொட வேண்டும். அவபக்தியான காரியங்களை சுட்டெரிக்க வேண்டும். நம்ம யாவரும் பக்தி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளின் நேரத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசித்து ருசித்து பார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எத்தனையோ நம்ம வாழ்க்கையில அவர் நல்லவராகவே காணப்பட்டார், நம்பிக்கை உள்ளவராகவே காணப்பட்டார். நம்பத்தான் கெட்டவர்களாகவும் அவநம்பிக்கை உள்ளவராகவும், கெட்ட குமாரனை போல அவரை விட்டு விலகி போனவர்களாகவும், அவரை மறந்தவர்களாகவும், இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாவற்றுக்கும் உலகத்தின் காரியங்கள் அல்ல, தெய்வீக பலத்தையும் தெய்வீக ஆவியும் தேவனுடைய வல்லமையும் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக தாவீது கேட்டான் அல்லவா, மீண்டுமாக எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடு ஆண்டவரே என்று சொல்லி. அப்படியாய் தேவ சமூகத்திலே வாதாடுங்கள். கர்த்தர் மீண்டுமாக மீண்டுமாக வெள்ளிக்கிழமை கேட்டீரல்லவா, தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசத்தோட வாதாடினா, மீண்டும் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடு ஆண்டவரே. உலகத்தின் சந்தோஷம் அல்ல, உலகத்தின் சமாதானம் அல்ல, உலகத்தின் மனுஷருடைய ஐக்கியம் அல்ல, உன்னுடைய சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் கொடு ஆண்டவரே என்று சொல்லி செபித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, கர்த்தர் தாமே நின்று பேசத்தக்கதாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இதோ நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன் ஆலயத்தை நான் தேடி வந்திருக்கிறேன், உன் சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன், நீர் பேசும் ஆண்டவரே என்று கேளுங்கள். எனக்காக பேசும் ஆண்டவரே. எந்த பாகத்திலே நான் சரியில்லையோ அந்த பாகத்திலே கர்த்தர் நீர் பேசும் என்று கர்த்தர் உதவி செய்யத்தக்கதாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். தேசத்துக்குள் இருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். பசும் புல் இடங்களிலே உன்னை நான் நடத்துவேன். உன் தாகத்துக்கு நான் ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். உன் பசிக்கு என் வார்த்தைகள் வேத வசனங்கள் உனக்கு ஆகாரமாய் இருக்கும். மானானது நீர் ஓடுகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறது போலே ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பார்த்தீர்களா, தாவீது கரத்தாய் ஆண்டவரை துதிக்கிறான். மான் எப்படி நீரோடுகளுக்கு அந்த இடத்துல சுற்று பாகத்திலே பொல்லாத மிருகங்கள் இருக்கும்,
அந்த இடத்துல தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாதபடிக்கு பரதவிக்கும். அது எங்கே நான் போனால் என் சத்துருக்கள் என்னை அடித்து என்னை சாகடித்து விடுவார்களோ என்று சொல்லி அது தவிக்கும். அப்படியாய் தாவீது சொல்கிறான், மானானது நீர் ஓடுகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறது போலே என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாதாடுங்கள் அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், தரமட்டுமா உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், சீரான பக்தியை செய்யுங்கள், பரிசுத்தமான பக்தியை செய்யுங்கள், விசுவாசமான பக்தியை செய்யுங்கள். உலகத்தை வெறுத்து தெய்வீக காரியங்களிலே ஸ்திரப்படுதுங்கள். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கவே முடியாது. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைவார்கள். காத்திருக்கிற பிள்ளைகள் புதிய பலனை பெறுவார்கள். காத்திருக்கிற இல்லாமல் போகிறவர்களோ பலன் இழந்து விடுவார்கள். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறான். நான் காத்திருக்காமல் போகும் பொழுது எத்தனையோ பலவீனங்கள் என்னை தாக்கி விட்டது. வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்திருக்கும் பொழுது நான் வாசித்து கருவிகளை பாடி துதித்து அவரை ஆராதித்து கொண்டிருந்தேன். தேவன் என் அருகிலே இருந்தால் அப்பொழுது தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியாலே நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வனாந்திரத்திலே கர்த்தரை மட்டுமே அவன் சார்ந்தான். எப்பொழுது அவனை அபிஷேகித்து ராஜாவாக்கினாரோ சில உலகத்தின் காரியங்கள் அவனை தொட ஆரம்பித்தது. அப்பொழுது தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பலவீனமாகிவிட்டேன், ஆண்டவரே நீர் இல்லாமல் போய்விட்டீர் என்னிடத்திலே. மனாந்திரத்தில் இருக்கும் பொழுது உம்மை பாடிக்கொண்டிருப்பேன், துதித்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே உன்னுடைய சமூகத்திலே நான் இணைந்திருப்பேன். உன்னுடைய எண்ணம் அல்லாமல் உன் சிந்தனை அல்லாமல் எனக்கு வேற தெரியவில்லை. ஆனாலும் ராஜாவான பிறகு சகல சுகபோகங்கள் என் வாழ்க்கையிலே வந்த பிறகு நான் கர்த்தாவே நீர் இல்லாமல் காணப்படுகிறீர். அப்பொழுது சொன்னான், கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியாலே நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களும் நம்ம தியானிக்க வேண்டும். ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே நின்று பேசத்தக்கதாக ஊழியக்கார சரீரத்தையும் ஆத்துமாவையும் பலப்படுத்தி அவர் வாயின் வார்த்தையா இருந்து ஒரு கருத்துக்கு அதிகாரமா இருந்து கர்த்தர் பேசத்தக்கதாக ஜெபித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமம், இயேசுடைய ரத்தம், இயேசுடைய நாமம், இயேசுடைய ரத்தம், இயேசுடைய நாமம் அதிகாரமும் வல்லமையும் ஜீவனும் ஆண்டவரே பிரசன்னம் நிறைந்த உம்முடைய வார்த்தைகள் பொறுப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை சீர்படுத்தும், சரிப்படுத்தும், தகுதிப்படுத்தும், ஆவிலே அனல் மூட்டி விடும். ஆண்டவரே எல்லா மாம்சிக கிரியைகள் நடுவு நத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நான் கனப்படுத்துகிறேன். ஆண்டவரே நீர்தான் என்னுடைய தேவனப்பா, நீர்தான் என்னுடைய குடும்பத்தின் கர்த்தாவே தலைவரப்பா, நீர்தான் என் ஜீவனின் பலனப்பா, நீர்தான் என் இருட்டான வாழ்க்கைக்கு வெளிச்சமப்பா. தேவனே இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்மை ஆராதித்து துதிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே முதலாவது உன்னுடைய சமூகம் அவர்களை ஆளுக்கொள்ளட்டும் ராஜா. ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளும். எல்லா சோர்வுள்ள ஆவிகளும் அவிசுவாசமுள்ள ஆவிகளும் ஆண்டவரே ஏனோதானம் என்று ஆராதனையில உட்காராதபடிக்கு ராஜா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று இயேசுவா சொன்ன வண்ணமாகவே ராஜா உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும். ஆண்டவரே போன வாரம் பேசினீர் அல்லவா, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லி விசுவாசத்தை பெருக செய்யும் அப்பா. விசுவாச
விசுவாசத்தை பெருகச் செய்யும் அப்பா. விசுவாசிக்கிறவன் தான் எல்லாவற்றுக்கும் பெற்றுக்கொள்வான் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாதவனோ செத்த பிணத்துக்கு சமானம் என்று சொன்னீரே ராஜா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாக நீ கொடுங்க கர்த்தாவே. பரிசுத்த பந்தைக்காய் செபிக்கிறோம் ஐயா. எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் துணிகரமாகவோ அபாத்திரமாகவோ ஏனோ தானம் என்றோ எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ராஜா, மனஸ்தாபம் குத்தப்பட்டவர்களாய் ராஜா, மனஸ்தாபத்தோடு ராஜா, கண்ணீரோடு ராஜா, அழகையோடு ராஜா, பாதங்களை இறுக்கி விடைத்து ராஜா, எங்களை நாங்கள் ஆராய்ச்சியாக்கி ராஜா, எங்களை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பந்தையிலே பங்கு பெறத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. துதி ஸ்தோத்திர கனமான மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் ನಮ್ಮ ಯಾರನ್ನು ಕೂಟಿ ಸೇರ್ತಬಡಿಯಾಲೆ ಆಂಡವರಾಗೆ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. பரிசுத்த பந்தி வந்து ஓடியாலே நான் அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொண்டு போவதில்லை. ಕರ್ತನ ಭೋಜನ ಇರುವುದರಿಂದ ಅಧಿಕವಾದ ಸಮಯ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனவரைக்கும் சீக்கிரமாக முடிக்க நம்ம தீர்மானம் செய்ய வேண்டும். ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ புதிய ஆத்மாக்கள் வரும்போது நாம் இடம் கொடுக்க வேண்டும். ಹೊಸ ಆತ್ಮಗಳು ಬರುವಾಗ ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಮಾಡಿಕೊಡಬೇಕು. அதுக்காக நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு வினாடி கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்க. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಸ್ವಾಮಿ நம்முடைய சமூகத்துக்கு வந்துக்கிற தேவரே எனக்கு சமாதானத்தை கொடு என்று கேளுங்க. ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಿಯಪ್ಪ. ஆமென். உலக தர முடியாத என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைப்பேன் என்று சொன்னார். ಲೋಕ ಕೊಡಲಾಗದಂತ ಸಮಾಧಾನ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಪ್ಪ. சமாதானம் என்பது மகா பெரிய ஆஸ்தி. ಸಮಾಧಾನ ಎನ್ನುವುದು ಬಹಳ ದೊಡ್ಡ ಪ್ರಾಪರ್ಟಿ, ಆಸ್ತಿ ಆಗಿದೆ. ಅದು உன்னுடைய பரிசுத்த பந்தி எடுக்க சிறு குற்றங்களை மன்னித்து மறந்து விடு சுவாமி. ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿಗೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಸರಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಅಪ್ಪ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೇಳ್ಕರೆ நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ನಂತರ ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. 1 பேதுரு 2:9 வாசித்து பாருங்கள். 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ நான் நிதானித்து பேசுகிறேன், நிதானித்து வேதங்களை எச்சரிக்கையாக இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ಪೇತ್ರ 2:9 ಓದಿರಿ. ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಾತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗವು, ರಾಜವಂಶರಾದ ಯಾಜಕರು, மீசலாத ಜನವು, தேவர ஸ்வகீய பிரஜையோ ஆகிದ್ದೀರಿ. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகத்திலேயே பார்க்கும்போது ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ 2 விதமான ஜனங்களை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். 2 ವಿಧವಾದ ಜನಗಳನ್ನು ದೇವರು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள், ಒಂದು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು, ஒன்று இருட்டின் பிள்ளைகள். ಇನ್ನೊಂದು ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2யும் பிரிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். ಎರಡನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಲು முதல்ல நாம இருட்டுக்குள்ள இருந்தோம், ಮೊದಲು ನಾವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆವು, சாபத்துக்குள்ள இருந்தோம், ಶಾಪದಲ್ಲಿ ಇದ್ದೆವು, சேற்றில விழுந்திருந்தோம், ಕೆಸರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆವು. தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சு. ದೇವರಿಗೂ ನಮಗೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. ஆனா கர்த்தர் சொல்றார், ಆದರೆ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, இருட்டிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து வெளிச்சத்துல வைத்திருக்கிறேன். ಕತ್ತಲೆಯಿಂದ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. எப்பேற்பட்ட விளக்கா? ಅದು ಯಾವ ರೀತಿಯ ಬೆಳಕು? ஆச்சரியமான ஒரு விளக்குல நம்மள வைத்திருக்கிறார். ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ஆச்சரியமான வெளிச்சத்துல வசிக்கும் பிள்ளைகளா இருக்க வேண்டும். ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. உங்களை தூக்கி எடுத்து ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುಕೊಂಡು
ஆச்சரியமான ஒளியில உங்களை வைத்திருக்கிறேன். ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. முதல்ல இருட்டில் விழுந்திருந்த, ಮೊದಲು ಕತ್ತಲಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆವು, ஆனா தூக்கி எடுத்துக்கொண்டேன். ಮತ್ತೆ ಮೇಲೆ நீ ಎತ್ತಿಕೊಂಡೆವು. இருட்டில் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, ನೀವು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರುವುದು ಇಷ್ಟವಿಲ್ಲ, உன்னை தூக்கி எடுத்து ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಂಡು ஆச்சரியமான ஒளியில உன்னை நடத்திருக்கிறேன். ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ அப்போ ನಡೆಸಿ. இந்த உலகம் பூலோகத்துல எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ரெண்டு இருக்கிறார்கள். ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು ಎರಡು ಭಾಗವಿದ್ದಾರೆ. 1 தெசலோனிக்கர் 1ನೇ ತೆಸಲೋನಿಕ 5:4 வார்த்தை பாருங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ವಚನವನ್ನು ಓದಿರಿ. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ இருட்டின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை பற்றி சொல்கிறார். ಹಗಲಿನ ಮಕ್ಕಳು ರಾತ್ರಿಯ ಮಕ್ಕಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. 1 தெசலோனிக்கர் 5:4 அடுத்த வார்த்தை பாருங்க. ನೀವು ಕತ್ತಲೆಯವರಲ್ಲ, ನೀವೆಲ್ಲರೂ ಬೆಳಕಿನವರು ಹಗಲಿನವರು ಆಗಿದ್ದೀರಷ್ಟೇ. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளவைகள் அல்லவே. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம யாரா இருக்கிறோமா? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವಂತೆ? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವಂತೆ. இந்த உலகத்தில் எத்தனை பேர் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பார்கள்? ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ? பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது இயேசு என்றே வந்த ஒளி நம்ம மேல படாவிட்டா, ಆ ಯೇಸುವಿನಿಂದ ಬಂದ ಬೆಳಕು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳದಿದ್ದರೆ நாம் இருட்டின் பிள்ளைகளா இருந்திருப்போம். ನಾವು ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರುತ್ತಿದ್ದೆವು. ஆகையால நம்ம யாரா இருக்கிறோம்? ಆದ್ರಿಂದ ಈಗ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? உலகத்திலே பேர் பிரிச்சிருக்காரு நம்மள. ಲೋಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. இந்த உலகம் முழுவதுமாக ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ இருளின் பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿಯೇ நீ ತುಂಬಿದ್ದಾರೆ. எப்பேற்பட்ட கனந்தாரா இருந்தாலும், ನೀನು ಯಾವ ರೀತಿಯ ಘನ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದರು, எப்பேற்பட்ட படிப்பாளியா இருந்தாலும், ಯಾವ ವಿದ್ಯಾವಂತನಾಗಿದ್ದರು, நீ எவ்வளவுதான் உயர்ந்த படிப்பில் இருந்தாலும், ನೀನು ಎಷ್ಟು ಬಹಳ ವಿದ್ಯಾವಂತ ಓದಿದರು, நீ இருட்டின் பிள்ளை தான். ನೀನು ಕತ್ತಲೆಯ ಮಗುವೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனா இங்க என்ன சொல்கிறார்? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? நாம் யாவருமாக வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். நீங்கள் ನಾವೆಲ್ಲರೂ ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இது அருமையான தேவ பிள்ளைகளே. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்ப உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. இருட்டில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல. ಕತ್ತಲಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳಲ್ಲ. நம் மரணத்துக்கு அப்பால கூட வெளிச்சம் தேசத்துக்கு போகிறோமா? ಮರಣ ನಂತರ ಬೆಳಕಿನ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವಂತೆ. தேவ பிள்ளை பேர்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். ಆ ರೀತಿ ಬಾಕಿ இந்த உலகத்திலே இருக்கிறது ஒன்னு இருட்டின் பிள்ளைகள், ஒன்னு வெளிச்சத்தின் பிள்ளைகள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದು ಒಂದು ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳು, ಇನ್ನೊಂದು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು. இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ಮಕ್ಕಳು, ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகள், ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು, வலது பக்கம் இடது பக்கம் சாயாத அவரே பின்பற்றி போகிற பிள்ளைகள், ಎಡ ಬಲಗಡೆ ತಿರುಗದಂತೆ ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಮಕ್ಕಳು வெளிச்சத்தின் பிள்ளைகள். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு இருட்டின் தேசத்தை கொடுப்பாரா? ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕತ್ತಲೆಯ ದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾರಾ? இல்லை. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஜோதிமயமான தேசத்தை கொடுப்பார். ಜ್ಯೋತಿ ಪ್ರಕಾಶದ ದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அங்க இருட்டர் ஒருவராகிலும் பிரவேசிக்க முடியாது, இருக்கவும் முடியாதா? ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪ್ರವೇಶಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ, ಇರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் நீங்கள் இந்த நேரத்தில் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ? இன்னைக்கு மரணம் வந்தாலும், ಇವತ್ತೇ ಮರಣ ಸಂಭವಿಸಿದರೆ, இருட்டான இடம் பாதாளத்துக்கு போகிற பிள்ளைகள் அல்ல நம்மல்ல. ಕತ್ತಲಾದ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವ ಮಕ್ಕಳಲ್ಲ ನಾವು. இயேசு நம்மளை வாங்கி கொண்டு ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡು வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாட்டிரு. ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ அது ಮಾಡಿದ್ದಾರೆ. எப்பேற்பட்ட வெளிச்சமா? ಅದು ಯಾವ ರೀತಿಯ ಬೆಳಕು? ஆச்சரியமான ஒரு ஒளியிலே நம்மளை வைத்திருக்கிறார். ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. ஏ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ஆச்சரியமான ஒளியில இருக்க வேண்டும். ನೀವು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆண்டவரும் இந்த உலகத்துக்கு வந்தா, ದೇವರು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು, யோவான் 8:12 வாசிக்கும் போது, ಯೋವಾನ್ 8:12 ಓದುವಾಗ, வெளிச்சம் ஒளி வந்தது, ಬೆಳಕು ಬಂದಿತು, ஆனா இருಳು மூட பார்த்தது. ಅದು மறுபடியும் ಕತ್ತಲೆ ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ನೋಡಿತು. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளியில் நிற்பான் என்றார். ஆமென். ಯೇಸು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ತಿರುಗಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಂಬಿಸಿ, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை காணப்பட வேண்டும். ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. எத்தனை பேர் வெளிச்சத்துல நடக்கிறது? ಎಷ್ಟು ಜನ ಬೆಳಕಿನಲ್ಲಿ நீ ನಡೆಯುತ್ತೀರಾ? பாவத்தை வெறுக்கும் போது ನೀನು ಪಾಪವನ್ನು ಅಗೆ ಮಾಡುವಾಗ வெளிச்சத்தின் பிள்ளையாகவே இருக்குவார். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೀರಾ? நீ பாவத்தை நேசிக்கும் போது ನೀವು ಪಾಪವನ್ನು ಆಸೆ ಪಡುವಾಗ இருட்டின் பிள்ளையாக மாறிடுவார். ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೇವೆ. மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நண்பதே பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எல்லாரும் ஆச்சரியமான ஒரு
ஒளிக்குள்ள போகிற பிள்ளைகள். ನಾವೆಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಒಂದು ಬೆಳಕಿಗೆ ಹೋಗುವ ಮಕ್ಕಳು. கொலோசியர் 1:3-4 வார்த்தை பாருங்க. ಕೊಲಸ್ಸೆಯ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3-4 ಓದುವಾಗ தேவன் அங்க என்ன சொல்கிறார்? ದೇವರು ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த சபைக்கு தேவன் ஒரு விசேஷமான தெய்வ பதவி வைத்திருக்கிறாரா? ಈ ಸಭೆಗೆ ದೇವರು ವಿಶೇಷವಾದ ದೇವರ ಪದವಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. பெரிய பதவி வைத்திருக்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಪದವಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, வெளிச்சத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல, ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு பதவி வைத்திருக்கிற கர்த்தர். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಿಗೆ ದೊಡ್ಡ ಪದವಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು. கொலோசியர் 1:3-4 வார்த்தை பாருங்க. ಕ್ರಿಸ್ತು ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವ ನೀವು ಇಟ್ಟ ನಂಬಿಕೆಯ ವಿಷಯವಾಗಿ ದೇವ ಜನರ ಮೇಲಿರುವ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಕೇಳಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಮಹಾ ಪದವಿಯನ್ನು தேவனிலே ನೆನೆಸುತ್ತಾ என்ன சொல்கிறார் பாருங்க. ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. அந்த கொலோசியர் சபை பெரிய பதவியில போகிறதுக்காக கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறார். ಕೊಲೆಸ್ಸೆಯ ಸಭೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪದವಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. வெறும் பரலோக ராஜ்யம் மட்டுமல்ல, ಬರೀ ಪರಲೋಕ ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த இடத்துல பெரிய வெகுமதி வேற இருக்கிறதா. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ಬಹುಮಾನ ಸಹ ಇದೆ. இந்த கொலோசியர் சபையை பார்க்கும்போது ಈ ಕೊಲೆಸ್ಸೆಯ ಸಭೆಯನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ஆயத்தமா இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ಸಿದ್ಧವಾಗಿ ಇದೆ ಎಂದು ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ. எதுக்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? பரலோகத்துக்கு போகிறது மட்டுமல்ல, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த இடத்துல வெகுமதி வாங்கிறதுக்கு மகா பதவி வாங்கிறதுக்காக ஆயத்தமாக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಹುಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರಂತೆ. இதைத்தான் கரைத்தரப்படாத மனவாட்டியான திருச்சபை. ಇದೇ ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆಯಾಗಿದೆ. அந்த சபை முழுவதுமாக ಆ ಸಭೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ஒளியின் பிள்ளைகளா வார்த்திருக்கிறார்கள். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು. அவளுக்கு அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுக்காக இந்த உலகத்துல பணிவிடை செய்திருக்கிறார்கள். ದೇವರಿಗಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಪಾರುಪತ್ಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதுக்கு என்ன சொல்ற கர்த்தர்? ಕರ್ತನೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆயத்தமாக்குற உங்களுக்கு ಸಿದ್ಧವಾಗಿರುವ ನಿಮಗೆ மகா பதிவேற வைத்திருக்கிறேன். ಮಹಾ ಪದವಿಯನ್ನು ಸಹ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்படி என்றா பரலோகம் மட்டுமல்ல, ಪರಲೋಕ ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த இடத்துல வெகுமதிகளை வைத்திருக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಹುಮಾನಗಳನ್ನು இந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கொலோசியர் சபை மாதிரி நம்ம சபை மாறுமா? ಕೊಲೆಸ್ಸೆಯ ಸಭೆ ರೀತಿ ನಮ್ಮ ಸಭೆ ಮಾರ್ಪಡುತ್ತದಾ? இல்ல. ಇಲ್ಲ. இங்க அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு தான் நான் ஆவியில பார்க்கிறேன். ಆತ್ಮದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇಲ್ಲೋ ಅಲ್ಲೊಂದು ಇಲ್ಲೊಂದು ಮಾತ್ರ ಕಾಣಿಸುತ್ತದೆ. பரலோகத்துக்கு ஆயத்தமில்லை என்றா பதவி எங்கிருந்து வரும் உனக்கு? ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಿದ್ಧವಿಲ್ಲವೆಂದರೆ ಪದವಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. மகா பெரிய பதவிகள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ಮಹಾ ದೊಡ್ಡ ಬಹುಮಾನವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. வெகுமதிகளை வைத்திருக்கிறாரா? ಬಹುಮಾನಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த சபை எப்பேற்பட்ட சபை? கொலோசியர் சபை. ಕೊಲೆಸ್ಸೆಯ ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯುಳ್ಳದು? பரலோகத்துக்கு போகிறதுக்கு மட்டும் ஆயத்தமா இல்ல, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ மகா பதவிக்கு ஆயத்தமாக்கிறார். ಮಹಾ ಪದವಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರಂತೆ. அப்படின்னா அந்த சபை பரிசுத்தமாவும் இருந்திருக்கிறது, ಆ ಸಭೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿಯೂ ಇದೆ, ஆண்டவருக்காக பணிவிடையும் செய்திருக்கிறது. ದೇವರಿಗಾಗಿ ಪಾರುಪತ್ಯ ಸಹ ಮಾಡುತ್ತಿದೆ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேளையில் இந்த சபை மாறுமா? ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಭೆ ಮಾರ್ಪ இதே என் வாழ்க்கையில பெரிய கவலை பிடித்து வியாதி பிடித்திருக்கிறது. ಇದೇ ಬಾಳಿನಲ್ಲಿ ಚಿಂತೆ ರೋಗ ಹಿಡಿದಂತಹ மனவாட்டியான திருச்சபையா இல்லாமலே சபை நாளுக்கு நாள் தீட்டுப்பட்டு கொண்டு வருகிறதா? ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆ ಇಲ್ಲದಂತೆ ದಿವಸಕ್ಕೆ ದಿವಸ ಕರೆ ಹೊಂದುತ್ತಿದೆಯಂತೆ ಸಭೆ. ஏன் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா நானும் ஒரு கிறிஸ்துவன், நானும் பாடுகிறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று நாம வந்து கொண்டிருக்கிறோமே தவிர, ಭಾನುವಾರವಾಯಿತೆ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗಿ ಆಡಿ ಸ್ತುತಿಸಿ ಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ ಹೊರತು பரலோகத்துக்கு நீ ஆயத்தமா இல்லாமல் போகிறாய். ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಿದ್ಧವಿಲ್ಲದಂತೆ நீ ಹೋಗುತ್ತೀವಿ. யாரா இருக்க வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க வேண்டும். ನೀವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. யோவான் சுவிசேஷம் 1:4 வாசிக்கும் போது, ಯೋವಾನ್ 1:4 ಓದುವಾಗ, இருள் வந்தது, ಕತ್ತಲು ಬಂದಿತು, வெளியே மூட ஆரம்பித்தது. ಬೆಳಕನ್ನು ಮುಚ್ಚಲು தயவு செஞ்சு யாரும் எழுதி இருக்க வேண்டாம், நான் சக்கத்தை கோவம் வந்துடும் உங்க மேல. ಆ ಬೆಳಕು ಕತ್ತಲಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ, ಕತ್ತಲು ಅದನ್ನು ಮುಸುಕಲ್ಲ. பாருங்கள், அவருக்குள் தேவன் ஜீவன் பெரிய ஒரு சோதனைகள் வர ஆரம்பித்தது அவருக்கு. ದೇವರಿಗೆ ದೊಡ್ಡ ಶೋಧನೆಗಳು ಬರಲಾರಂಭಿಸಿತು. ஒளி வந்தது, ஆனா இருள் மூட பார்த்ததா? ಬೆಳಕು ಬಂದಿತು, ಆದರೆ ಕತ್ತಲು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ನೋಡಿತು. ஆனால் முடியவில்லை. ಆದರೂ ಆಗಲಿಲ್ಲ. முதல் சோதனை அவர் ஜெயித்தார். ಮೊದಲು ಶೋಧನೆಯನ್ನು ಜಯಿಸಿದರು.
இன்னைக்கு அவனுடைய ஒளியே ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಬೆಳಕು இருள் மூட பார்க்கிறது. ಕತ್ತಲು ಮುಚ್ಚಲು ನೋಡುತ್ತದೆ. உன் மேல வைத்திருக்கிற திட்டம் ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶಗಳು அது மூடிவிட பார்க்கிறது. ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ನೋಡುತ್ತದೆ. நீ போகிற பரலோகம் ನೀನು ಹೋಗುವಂತ ಪರಲೋಕ உனக்கு இல்லாமல் மூடிவிட பார்க்கிறது. ನಿನಗೆ ಇಲ್ಲದಂತೆ ಮುಚ್ಚಲು ನೋಡುತ್ತದೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒளி வந்தது, ಬೆಳಕು ಬಂದಿತು, ஆனா இருள் மூட பார்த்தது, ഇരുಳು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ನೋಡಿತು, முடியவில்லை. ಆಗಲಿಲ್ಲ. இதுதான் உன் வாழ்க்கையில கிறிஸ்து ஜீவியம். ಇದೇ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. இருள் வந்து சோதனைகள் வரலாம், ಶೋಧನೆಗಳು ಬರಬಹುದು, ஆனா நீ உள்ளாக கூடாது. ಆದ್ರೆ ನೀವು ಒಳಗಾಗಬಾರದು. நீ ஒளியின் பிள்ளையா இருக்க, ನೀವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ, பிரகாசிக்கிற ஜோதி உள்ள பிள்ளைகளா இருக்க. ಪ್ರಕಾಶಿಸುವ ಜ್ಯೋತಿಗಳಾಗಿದ್ದೀರಾ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நாம் ஜாகிரதையா இருந்து போக வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಹೋಗಬೇಕು. பரலோகத்துக்கு போகிறதுக்கு மட்டுமல்ல, நீ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, மா பதிவுக்காக இந்த உலகத்தில் நீ கிறிஸ்துக்காக உபயோகப்பட வேண்டும். ಮಹಾ ಪದವಿಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಉಪಯೋಗ. ஞாயிற்றுக்கிழமை வந்து கை தட்டிட்டு போய்விட்டா மட்டுமா பதிவுனுக்கு சம்பந்தம் கிடையாது. ಭಾನುವಾರ ಬಂದು ಕೈ ತಟ್ಟಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ ಅದಕ್ಕೂ ಸಂಬಂಧವಿರುವುದಿಲ್ಲ. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக பதிவின் ஆசீர்வாதங்களை பார்த்து நீ எரிச்சல் அடைவாய். ಬೇರೆಗೆ ಕೊಡುವಂತ ಪದವಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡಿ ಉರಿಗೊಳ್ಳುತ್ತೀರಾ. நீ இப்ப சொல்லலாம், ಈಗ ಹೇಳಬಹುದು, ஐயோ எந்த பதவி எனக்கு வேணப்பா, ಯಾವ ಪದವಿಯು ಬೇಡ, பரலோகம் மட்டும் கூட்டா. ಪರಲೋಕ ಮಾತ್ರ ಸಾಕು. ஆனா அப்ப முடியாதான். ಆಗ ಆಗುವುದಿಲ್ಲವಂತೆ. என்ன ஆகுமா? ಏನಾಗುತ್ತದೆ? எனக்கு பின்னால வந்தா இந்த சபையில இவன் ನನಗೆ ಹಿಂದೆ ಬಂದಿದ್ದ ಈ அவன் ಸಭೆಯಲ್ಲಿ கணக்குல எல்லாம் இருந்தா ಅವನ ಲೆಕ್ಕಲೇ ಇಲ್ಲದೆಂದಿದ್ದರು. பதவி தூதர் மத்தியில பல பதவிகளை கொடுக்கிறாரு. ದೂತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಪದವಿಗಳನ್ನು நான் ಕೊಡುತ್ತಾರೆ. ஆதி விசுவாசி, ನಾನು ಆರಂಭದ ವಿಶ್ವಾಸಿ, எனக்கு ஒன்றும் இல்லை. ನನಗೆ ಒಂದು ಇಲ್ಲವೇ? ஏ ಯಾಕೆ? உன் குடும்பத்துக்கு மட்டும் தான் போராடி நிற்கிறேன். ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದೀರಾ, கிறிஸ்துவின் சபைக்காக போராடவில்லை. ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಗಾಗಿ ಬಾಳುತ್ತೀರಾ. எத்தனை ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்திருக்கிறார், ಎಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ எத்தனை ಮಾಡಿದ್ದೀರಾ? உபாசம் எடுத்திருக்கிறார், ಎಷ್ಟು ಉಪವಾಸ ತೆಗೆದಿದ್ದೀರಾ? எத்தனை ஜெபித்திருக்கிற சபைக்காக, ಸಭೆಗೆ ಎಷ್ಟು எவ்வளவு ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರಾ? காணிக்கை கொடுத்திருக்கிற சபைக்காக. ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மகா பதவின்னு சொல்றார். ಮಹಾ ಪದವಿ இந்த கொலைச சபைக்கு ಕೊಲೆಸೆರೆ ಸಭೆಗೆ அவன் ஜெபித்து பார்க்கும்போது பிரசன்னத்தினாலே ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆ ಪ್ರಸನ್ನತೆ ನೋಡುವಾಗ பவுல் காட்டுறார். ಪೌಲನಿಗೆ ತೋರಿಸುತ್ತಾರೆ. இந்த கொலைசேர சபை ஆயத்தமா போகிறத பார்க்கிறார். ಕೊಲೆಸೆರೆ ಸಭೆ ಸಿದ್ಧವಾಗಿ ಹೋಗುವುದು. அங்க பெரிய பெரிய பதவிகளை வாங்குறார்கள். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬಹುಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம்! ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ! அப்படின்னா இந்த உலகத்திலே நீ மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ அநேக மக்கள் ரட்சிப்புகளை கொண்டு வரத்தக்கதாக பிரயாசப்பட்டா ಅನೇಕ உனக்கு மரியே பெரிய பதவி இருக்கிறதா பரலோகத்துல. ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಕಡೆಗೆ ನಡೆಸಿದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪದವಿ ಇದೆಯಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பொழுதே உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ಈಗಲೇ ಒಂದು ಸಂದರ್ಭ, வாலிபம் இருக்கிறது, ಯೌವನತನವಿದೆ, சமயம் இருக்கிறது, ಸಮಯವಿದೆ, ஆண்டவருக்காக உபயோகப்படலாம். ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗಬಹುದು. ஆனா இல்ல, ಆದರೆ ஏ ಯಾಕೆ? உனக்குள்ள செய்யணும். ನಿನ್ನಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥಗಳು. நான் நல்லா இருந்தா போதும், என் மனைவி நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும். ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ಸಾಕು. இது கூடாத ஒரு காரியம். ಇದು ಆಗದಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯ. உனக்காக ஜீவிக்கும் போது ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ இருதயம் பாரமா இருக்கும். ಹೃದಯ ಭಾರವಾಗಿರುತ್ತೆ. உன் குடும்பத்துக்காக ஜீவிக்கும் போது ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ எழுந்து போனது போல இருக்கும். ಏನೋ ಕಳೆದುಕೊಂಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஏன் இப்படி ஆச்சு? எந்த பாவனை செய்யவில்லையே, ಯಾವ ಪಾಪವು ಮಾಡಿಲ್ಲವೇ, ಯಾಕೆ ಹೀಗಾಯಿತು? ஆனா கிறிஸ்துக்காக நீ இந்த உலகத்திலே உபயோகப்படவில்லை. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ என்ன உபயோகப்படவில்லை? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? இருளில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்துல கொண்டு வரவில்லை. நீ ಕತ್ತಲಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳಕಿಗೆ ಕರೆತರಲಿಲ್ಲ. இதுக்காகவே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ಇದಕ್ಕಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை ஆத்மாக்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಆತ್ಮವನ್ನು ಕರೆತಂದಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் உங்க மூலியமா நீதி ஞானஸ்தானம் நட போகிறார்கள்? ಎಷ್ಟು ಜನ ಧ್ಯಾನಸ್ಥಾನ ಎತ್ತಲು ಹೋಗುತ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಮೂಲಕ? தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு கை தட்டி போய் விட்டு ஆண்டவரே என்ன ஆசிர்வதிக்கல என்ற எங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிடுவார் அவர். ಕೈ ತಟ್ಟಿ ಹೋಗಿಬಿಟ್ಟು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ ಎಂದರೆ ಇರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸಹ ದೇವರು ಎತ್ತಿ ಬಿಡುತ್ತಾರೆ. மிகவும் நாம் ஜாகிரதையா இருக்க வேண்டிய அவசியம். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. பதவி இருக்கிறதா? ಆ ಮಹಾ ಪದವಿ ಇದೆ. ரோமர் புஸ்தகம் 8:18 ವಾಸ್ತ பாருங்க. ರೋಮರ ಪುಸ್ತಕ 8:18 ಓದುವಾಗ, ನಮಗೋಸ್ಕರ ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವ ಮಹಾ ಪದವಿಯನ್ನು ಆಲೋಚಿಸಿ ಈಗಿನ ಕಾಲದ ಕಷ್ಟಗಳು ಅಲ್ಪವೇ ಸರಿ ಎಂದು ಎಣಿಸುತ್ತೇನೆ. வாஸ்த பாருங்க. தேவப்பிள்ளைகளே, 8:18 மகா பெரிய பதவி வைத்துக்கிறார். வெறும் பதவி அல்லப்பா, ಬರೀ ಪದವಿ ಅಲ್ಲ, ಮಹಾ ಪದವಿ தேவ தூதரோட காட்டில் மிஞ்சின ஆசீர்வாதம் இது. ದೇವ ದೂತರಿಗಿಂತಲೂ ಮೀರಿದ ಆಶೀರ್ವಾದ. என்ன சொல்லுகிற? மகா பதவி. ಇದು ಮಹಾ ಪದವಿ. சோர்ந்து போகாதே, ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ, தளர்ந்து போகாதே, ಬಳಲಿ ಹೋಗಬೇಡಿರಿ.
மகா பதவி வைத்துக்கிறார். ಮಹಾ ಪದವಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் நட்சத்திரங்களும் ஆண்டவர் கேட்டதான். ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳು ದೇವರನ್ನು ಕೇಳಿದವಂತೆ. அப்பா தலைவா இங்க பார், பேப்பர் எடிட்டர் மாதிரி எழுதின்னு உட்காராதீங்க, சத்தியத்தை கேள். தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவரே எங்களுக்கு ஆதாம்னால சபிக்க போட்டு போய்விட்டோம், ಸ್ವಾಮಿ ನಾವು ಆದಾಮನಿಂದ ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ ಬಿಟ್ಟೆವು, எங்களுக்கு எப்போ விடுதலை? ನಮಗೆ ಯಾವಾಗ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತೀರಾ? கர்த்தர் சேர்த்து சொன்னாராம், ದೇವರು ನಗೆಯಾಡಿ ಹೇಳಿದರಂತೆ, முதல்ல என் பிள்ளைகளுக்கு விடுதலை, ಮೊದಲು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ, அடுத்து ನಂತರ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரக்கும் விடுதலை. ಸೂರ್ಯ ಚಂದ್ರನ ನಕ್ಷತ್ರಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக இயற்கையே ஏங்கி தவிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಈ ಪ್ರಕೃತಿ ಆಸೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆಯಂತೆ. ஏங்கி தவிக்கிறதா பாருங்க, ಆಸೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆಯಂತೆ. நமக்குத்தான் முதல்ல விடுதலை. ಮೊದಲು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ. ஏ ಯಾಕೆ? வெளிச்சத்தின் பிள்ளைகள், ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು, இருட்டின் பிள்ளைகள் அல்ல. ಕತ್ತಲಿನ ಮಕ್ಕಳಲ್ಲ. ஆனா ಆದರೆ உன்னை இருட்டின் பிள்ளைகளா மாத்த பிரயாசப்படுகிறது இந்த உலகம். ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ தாண்டி தப்பித்து ஓட வேண்டும். ದಾಟಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಬೇಕು. தேவபிள்ளை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவபிள்ளை ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு உனக்கு மரணம் வந்தா ಇವತ್ತೇ ಮರಣ ಬಂದರೆ நீ ஒளிமயமான தேசத்துக்கு போக வேண்டும் என்றா, ನೀನು ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬ உனக்கு விசேஷமான தேவத்துருளை உன்னை எடுத்துக்கொண்டு போகவும் அல்ல ரதங்களை வரவும் எடுத்துக்கொண்டு போய் ஒளிமயமான தேசத்துக்குள்ள வைக்க போகிறார். ವಿಶೇಷವಾದ ದೇವದೂತರು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಇಡುತ್ತಾರಂತೆ. யாரை எடுத்துன்னு போய்? ಯಾರನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುವುದು? வெளிச்சின் தேசத்துக்கு வெளிச்சத்தின் பிள்ளை எடுத்துக்கொண்டு போகிறாரா? ಬೆಳಕಿನ ದೇಶಕ್ಕೆ ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. கொலோசியர் 1:12 வார்த்தை பாருங்க. ಕೊಲೊಸ್ಸೆಯರು 1:12 ಓದುವಾಗ, என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு அருமையான சத்தியங்களை கர்த்தர் பேசுறார். ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ஆ, ದೇವ ಜನರ ಬಾಧ್ಯತೆಯಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿದ ತಂದೆಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡುವರಾಗಿದ್ದು ದೇವರನ್ನೇ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அவ்வளவுதான். ஒளியுள்ள பிதா பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளில் உள்ள அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் எவ்வளவு பெரிய குமாரனுடைய சத்தியம் தெரியுமா அந்த இடத்துல? ராஜ்யத்துக்கு ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದ அந்த காலத்துல இருந்து நம்மளை விடுதலையாக்கி ಕತ್ತಲೆ ದೇಶದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ஒளிமையான தேசத்துக்கு நம்ம பங்காளிகளா, ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪಾಲುಗಾರರಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியங்களை கொடுக்கிறார். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவா நீ நேசிக்கிறாய் இயேசுவை? ಯೇಸುವನ್ನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸಿ எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. பரலோகத்துக்கு பங்காளிகளை நம்பலாம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯಸ್ಥರೇ ನಾವೆಲ್ಲ ಅಂತೆ. ஆகையால தேவபிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதா? ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಯಾಗಿದೆಯಂತೆ? தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 12:28 இபிரியர் வாசிக்கும் போது, ಇಬ್ರಿಯ 12:28 ಓದುವಾಗ, தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாரும் அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெற போகிற நாம் ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವ ನಾವು ஆதலால் அசமில்லாத ராஜ்யத்தையும் பெறப்படுகிறாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு இப்ப எப்பேற்பட்ட ராஜ்யத்தை பெற போகிறோமா? ಆದ ಕಾರಣ ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು யாரும் அசைக்க முடியாத ராஜ்யத்தை மரணத்துக்கு அப்பால பெற போகிறோமாமே. ಯಾರು ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಮರಣದ ನಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಹೋಗುತ್ತೇವಂತೆ. அமெரிக்கா, ரஷ்யா விஞ்ஞானிகள் சொல்றார்கள், ಅಮೆರಿಕ ರಷ್ಯಾ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, கோடி மைல் அப்பால ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ಮೈಲಿಗಳ ದೂರದಲ್ಲಿ அங்க நாங்க கால் வைக்க முடியாது, ಅಲ್ಲಿ ಕಾಲ್ ಇಡಲಾಗುವುದಿಲ್ಲ, எரிஞ்சிடுவோம், நாங்கெல்லாம் ಉರಿದು ಬಿಡುತ್ತೇವೆ ನಾವೆಲ್ಲ. அங்க ஏதோ ஒரு ஒளி, ಅಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಬೆಳಕು, ஏதோ ஒரு கூட்டம் இருக்கிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಕೂಟವಿದೆ. ரஷ்யா விஞ்ஞானியே, ರಷ್ಯಾ ವಿಜ್ಞಾನಿಯೇ, நீ குருட. ನೀನು ಕುರುಡನು. அமெரிக்கா விஞ்ஞானியே, ಅಮೆರಿಕ நீ ವಿಜ್ಞಾನಿ, மோசமான குருட. ನೀನು ಮೋಸವಾದ ಕುರುಡನು. நாங்க சொல்றோம் கேளு, ನಾವು ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ ಕೇಳು. அசைக்க முடியாத ராஜ்யம் ಕದಲಿಸಲಾದ- எங்களுக்காக வைத்திருக்கிறார். ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நாங்கள் அங்க போகிறோம். ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அது கிட்ட போக எத்தனை கோடி மைல் கிட்ட நீ போக முடியாதான். ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಮೈಲ್ ಇದೆ ಹತ್ತಿರ. மகிமை நெறிஞ்சிருக்கிறது அசைக்க முடியாத ராஜ்யம். ಮಹಿಮೆ ತುಂಬಿದ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯ. அப்பேற்பட்ட ராஜ்யத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ಆ ರೀತಿಯ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. உலகத்திலேயே செத்தி செத்தி நம்ம போக கூடாது. ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ உலகத்தில் லௌகிக கவலை நம்மளை நாசமாக்குறது. ಲೋಕದ ಚಿಂತೆ ನಮ್ಮನ್ನು இதிலேயே அதிலேயே அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று உலக லௌகிக
கவலையை நம்மளை முறிச்சி போடுகிறது. ಹಾಗೆ ಹೀಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಲೋಕದ ಚಿಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮುರಿದು ಹಾಕುತ್ತದೆ. எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்காதே. ಯಾಗೆ ಬಾಳಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ನೆನೆಸಬೇಡಿ. எப்படி வாழ வேண்டுமோ அப்படித்தான் வாழ வேண்டும். ಯಾಗೆ ಬಾಳಬೇಕು ಅದೇ ರೀತಿ அப்பதான் அசைக்க முடியாத ராஜ்யம் உனக்கு கொடுப்பார். ಆಗಲೇ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. 1000 வருஷம் அங்க ஒரு நாள் மாதிரி தெரியுது. ಇಲ್ಲಿ 1000 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸವಂತೆ. பொன்னான வீதிகளா, ಬಂಗಾರದ ಬೀದಿಗಳು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ಆ ರೀತಿ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ஆனா ಆದರೆ இந்த உலகத்துல இருக்கிற இருள் இருக்கிறது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕತ್ತಲಿದೆಯೇ, அது நம்மளை மூட பார்க்கிறது. ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಲು ನೋಡುತ್ತದೆ. பண ஆசை, ಹಣದ ಆಸೆ, உலக ஆசை, ಲೋಕದ ಆಸೆ, சரீர ஆசை, ಶರೀರದ ಆಸೆ, ஆடம்பரமான ஆசை, ಆಡಂಬರವಾದ பதவி ஆசை, ಪದವಿ ಆಸೆ, பலவிதமான ரகசியமான பாவத்தின் ஆசை, ರಹಸ್ಯವಾದ ಪಾಪದ ಆಸೆ, சொந்த புத்தி, ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಗಳು, இதெல்லாம் நம்மளை மூடி விடுகிறது. ಇವೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿ ಬಿಡುತ್ತವಂತೆ. ஒரே ஒரு வழியிலே நம்ம ஆசை வேண்டும். ಒಂದೇ ಒಂದು ಬೆಳಕು. என்னோட வாழ்க்கை ஆண்டவரே, ನನ್ನ ಬಾಳು ಪ್ರಭು, உம்முடைய சித்தம் என்னோட பாக்கியம். ನಿಮ್ಮ ಚಿತ್ತವೇ ನನ್ನ ಭಾಗ್ಯವಾಗಿ. இவன் தான் ஜெயிக்க முடியும், அவன் யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ಯಾರಾಗಿದ್ದಾರೂ ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. உம்முடைய சித்தம் என்றா என்ன? ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶವೇನಿದೆ? உனக்கு கொண்டு என்ன வைத்துக்கிறார், அதுக்காக நீ காத்திருந்து படிப்படியா ಅದಕ್ಕೆ போக வேண்டுமே தவிர, ನಿಮಗಾಗಿ ಏನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಹಂತವಾಗಿ ನೋಡಿಕೊಂಡು ஓ ஆசிரியர் ஏதோ புடிபிடிக்க வைத்துக்கொண்டு ஆட்டுக்கு அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா நீ வெளிச்சத்தின் பிள்ளையிலிருந்து இருட்டின் பிள்ளை ஆகி விடுவாய். ನೀನು ಆಗಿರಬೇಕು ಹೀಗಿರಬೇಕೆಂದು ಹೋಗದರೆ ನಿನ್ನ ಬೆಳಕನ್ನು நீ எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு மட்டும் தெரியும். ನೀನು ಯಾಗಿರಬೇಕೆಂದು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ஆகையால தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையாக இருந்து பாதப்படியில விழுந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆ. லூக்கா சுவிசேஷம் 22:30 வார்த்தை பாருங்க. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 22ನೇ யார் எடுக்கிறீங்களோ மடன் ஒரே ஒரு வார்த்தை வார்த்தைடுங்க, டைம் ஆச்சு. ಲೂಕ 22:30 ஓதிரி. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி எங்க? இஸ்ரவேல் என்னோட ராஜ்யத்துல, அவரோட ராஜ்யத்துல என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவளாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருங்கள் என்றார். ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನನ್ನ ಮೇಜಿನ ಮೇಲೆ ಊಟ ಮಾಡುವಿರಿ, ಕುಡಿಯುವಿರಿ ಮತ್ತು ಸಿಂಹಾಸನಗಳ ಮೇಲೆ ಕೂತುಕೊಂಡು. அப்போ பரலோகத்துல குடிக்கிறதுன்னா சாராயம் நினைச்சுக்க போற. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕುಡಿಯೋದ್ರೆ ಸಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. ராஜரீக போஜனங்களங்க, ರಾಜರ ಭೋಜನ ಅಲ್ಲಿ. அது எங்க? மேஜ் ரெடி பண்றாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮೇಜನ್ನು ರೆಡಿ ಮಾಡುತ್ತಾರೆ. மேஜ். எப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம மூடத்தனத்துல எழுந்து போறோமே. ಈ ರೀತಿ ಭಾಗ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಮೂರ್ಖ ಗುಣದಿಂದ மறுபடியும் வாசியமா அந்த வார்த்தை. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருங்கள் என்றார். ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಭಾಗ್ಯ ನೋಡಿರಿ. ஏசாமிಯಿಂದ கட்டி பிடித்து விடவே மாட்டேன் நான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ನಾವು. என் ஜெபத்துல அவரை கட்டி பிடித்துக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರಯ್ಯ. அதான் இந்த மேசை மேல யார் உட்காருங்க? ಆ ಮೇಜಿನ ಮೇಲೆ ಯಾರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? மறுபடியும் வசனம் வருது, சொல்றவங்க லேட்டா வரீங்க. ராஜரீகமான வம்சம், ರಾಜರ ವಂಶಸ್ಥರು ಎಂಬುದಾಗಿದೆ. அந்த மேஜை மேல உட்கார வைத்து ಆ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಕುಳ್ಳಿರಿಸಿ நம்மளோடு சாப்பிடுறாங்க. ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಭೋಜನ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. அது எப்பேற்பட்ட சாப்பாடு தெரியல, கேட்கலாம் ஒரு நாளைக்கு. ஆண்டவர் சாமி அது எப்பேற்பட்ட சாப்பாடு, ஒரு டைமாவது கொண்டாந்து கொடுன்னு கேட்கலாம். ಸ್ವಾಮಿ ಒನ್ ಟೈಮ್ ಆದ್ರೆ ಆ ಊಟ ತಂದು ಕೊಡಿಯಪ್ಪ ಎಂಬುದ ಕೇಳಬೇಕು. இந்த பண்ற சாப்பாடுங்கெல்லாம் சட்டாவாது எனக்கு, வெறும் மசாலை. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்போ போய் சாப்பிடுவோன்னு தெரியல. மேசை மேல உட்காந்து ಮೇಜಿನ ಮೇಲೆ ಯಾವಾಗ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡುತ್ತೇನೋ ತಿಳಿಯದು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனா ಆದರೆ சொன்ன உடனே ஒரு டேஞ்சர் செய்தி கொடுக்கிறார். ಅದು ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಅಪಾಯದ ಸುದ್ದಿ ಕೊಡುತ್ತಾರೆ. கீழே வசன வாசிங்க. ಕೆಳಗಿನ ವಚನ ಓದಿರಿ. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளினினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இதுதான் எனக்கு கேட்டு நிற்கிறது. ಸೀಮೋನನೇ ನೋಡು, ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಗೋಧಿಯಂತೆ ಒಣೆಯಬೇಕೆಂದು ಅಪ್ಪಣೆ ಕೇಳಿಕೊಂಡನು. ಆದರೆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಕುಂದಿ ಹೋಗಬಾರದೆಂದು ನಾನು ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ
ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿಕೊಂಡೆನು. தேவபிள்ளைகளே, ದೇವರ என்ன ಮಕ್ಕಳೇ, சொல்லிடுற பாருங்க. ಇಲ್ಲೇನು ನೋಡ್ತಾರೆ, என் மேசை மேல உட்காருங்க, போஜனம் அது இது எல்லாம் சொல்லிட்டாரு. ನನ್ನ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಊಟ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. அடுத்த ஒரு டேஞ்சர் செய்தி, ಇನ್ನೊಂದು ಅಪಾಯದ ಸುದ್ದಿ, சாத்தானவன்னு பிடிக்கிறதுக்காக கேட்டு நிற்கிறான். ಸೈತಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை பிழியும் போது ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಡುವಾಗ விசுவாசம் இல்லாத ஆயிடுவேன். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அடி மேல அடி, துன்பத்து மேல துன்பம். ಏಟಿನ ಮೇಲೆ ಏಟು, ಕಷ್ಟದ ಮೇಲೆ ಕಷ್ಟಗಳು. இயேசு இருக்கிறாரா இல்லையா, எனக்கு உதவி செய்யறாரா இல்லையா இயேசு- என்றெல்லாம் எண்ணங்கள் வந்து விடுகிறதா. ಯೇಸು ಇದ್ದಾರಾ, ಇದ್ದರೆ ಯಾಕೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬ ಯೋಚನೆಗಳು ಬರುತ್ತವಂತೆ. பிசாசு பிழிகிறா. ಸೈತಾನನು 54 வருஷமா என்ன பிழிகிறா. 54 ವರ್ಷಗಳಿಂದ ಅಯ್ಯನವರನ್ನು ಹಿಂಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனா ಆದರೆ கர்த்தர் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ದೇವರು ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನು உன்னுடைய ಕೊಡುತ್ತಾರೆ. விசுவாசம் குண்டி போகாதபடிக்கு ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕುಂದಿ ಹೋಗದಂತೆ உனக்காக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை பாருங்க. ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அப்ப எனக்காக யார் ஜெபிச்சு நிற்கிறார்? ನಮಗಾಗಿ ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? எனக்காக இயேசு ஜெபிச்சு நிற்கிறார். ನನಗಾಗಿ ಯೇಸಪ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. வார்த்தை பாருங்கம்மா, மறுபடியும் அந்த வசனத்தை. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்தோத்திரப்படுத்து என்றார். ದೇವರ ನಿನ್ನ ಮಕ್ಕಳೇ, ನಂಬಿಕೆ ಕುಂದಿ ಹೋಗಬಾರದೆಂದು ನಾನು ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ முதல்ல எப்படி பிழிஞ்ச சொல்லுங்க. ಮೊದಲು ಯಾವ ರೀತಿ ಹಿಂಡುತ್ತಾನೆ ಹೇಳಿರಿ. அப்படியே வாசிக்கும் போது முதல்ல பிழிஞ்சான். ಮೊದಲು ಹಿಂಡುತ್ತಾನೆ. என்ன சாமி, யார் போனாலும் நான் போக மாட்டேன் சாமி, என்ன போல பக்தி இந்த உலகத்துல உனக்கு கிடைப்பார்களா? ಯಾರು ಹೋದರೂ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ರೀತಿ எப்பேற்பட்ட பக்தனா? வாரத்துக்கு ஒரு வருஷம் வர பக்தன் நானு. ವಾರಕ್ಕೊಂದು ಸಲ ಬರುವಂತಹ ಭಕ್ತ. அதான் 1 மணிக்கு வர பக்தன், 1:30 மணிக்கு வர பக்தன், 4 அணா காணிக்கை போடுற பக்தன். 1-1:30 ಗಂಟೆಗೆ ಬಂದು 4 ಕಾಣಿಕೆ ಹಾಕುವ ಭಕ್ತನು. இங்க என்ன சொல்றார்? ಏನು ಹೇಳ್ತಾನೆ? யார் போனாலும் ಯಾರು ಹೋದರೂ நான் போக மாட்டேன். ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾನೆ. சாத்தான் பார்த்தான். ಸೈತಾನ್ ನೋಡಿದನು, அப்பா ಅಪ್ಪ உங்க கதை முடியாது. ನಿನ್ನ ಕತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. சாத்தான் கேட்டு நிற்கிறான். ಸೈತಾನ್ ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. கோழி 3 தடவை கூர்த்துக்குள்ள இவர் யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற, எனக்காக உயிரை கொடுக்க போற. 3 ಸಾರಿ ಕೋಳಿ ಕೂಗುದ್ರೊಳಗಾಗಿ ಯಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತವ, ನೀನು ನನಗಾಗಿ ಜೀವ ಕೊಡುತ್ತೀಯಾ? அப்படியே பிடித்து கொண்டு போனார். ಹಾಗೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋದರು. 3வது தடவை வார்த்தை பாருங்களா, 22 ಆದರೆ- 62. ಆದರೆ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಸಂಗಡ ಸೆರೆಮನೆಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೂ ಸಾಯುವುದಕ್ಕೂ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ. ஆனா அண்ணனு- இருந்தானே இல்லையா? ಆದರೆ ಅವನು ಇದ್ದನೋ ಇಲ್ವಾ? ஆனா சோதனைய உளுந்து ஏஞ்சி பிறகுதான் போனான். ಸೋದನೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಎದ್ದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಹೋದನು. தலை கீழாக சிலுவையில் அறைய கொடுத்தான். ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಉರಿಯಲು ಕೊಟ್ಟನು. என் அன்பதே இப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, போராட்டமும் சிலுவையும் வாழ்க்கையில இருக்கும். ಹೋರಾಟವು ಸಿಲುವೆಯು ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இருடமும் மேசையும் பந்தியும் உனக்கு இருக்கும். ಕಿರೀಟವು ಮೇಜು ಆಹಾರವು இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ಕಷ್ಟವು ಸುಖವು ಇರುತ್ತವೆ. வெறும் சுகமே இருந்தியானா ಬರೀ ಸುಖವಾಗೇ ಇದ್ದರೆ அவர் விட்டு போயிடுவேன். ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಡುತ್ತೇವೆ. வெறும் துன்பமே இருந்தாலும் ಬರೀ ಕಷ್ಟಗಳೇ ಇದ್ದರೂ அவர் விட்டு போயிடுவேன். ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಡುತ್ತೇವೆ. ரெண்டும் கலந்து வரும். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில வரும். ಕಷ್ಟ ಸುಖಗಳು ಎರಡು ಸೇರಿ ಬರುತ್ತವೆ நீ ಬಾಳಿನಲ್ಲಿ. துன்பங்கள் வரும்போது கர்த்தரை என்ன மறந்துட்டாரா? ಕಷ್ಟ ಬರುವಾಗ ದೇವರು ಮರೆತು ಬಿಟ್ಟರಾ? வசனம் இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். 77 வேண்டாமா? தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை என்ன கைவிட்டுட்டாரா? ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ தாவீது ಬಿಟ್ಟಿರುತ್ತಾನೆ. சொல்றான், ದಾವೀದ ಹೇಳುತ್ತಾನೆ, என்ன மறந்துட்டாரா? ನನ್ನನ್ನು ಮರೆತು என் ಬಿಟ್ಟರಾ? ஜெபத்துக்கு பதில் இல்ல. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ நாலா ಉತ್ತರ பக்கம் சூழ்ந்து இருக்கிறது. 4 ಕಡೆ ಸುತ್ತಿಕೊಂಡಿದ್ದಾರೆಯೇ? திடீரென்று ஆண்டவர் சமூகத்துக்கு போறான். ದೇವರ இல்ல ಸನ್ನಿಧಾನ இல்ல இல்ல, அவர் கைவிடல. ಇಲ್ಲ, ಅವರ ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. என்னுடைய பலகீனம் ಅದು ನನ್ನ ಬಲಹೀನತೆ. தவிர ಅದು ಬಿಟ್ಟು அவர் என்னை கைவிடவில்லை. ದೇವರು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. என்ன ನನ್ನನ್ನು பொண்ணு போல புடமிட்டு கொண்டிருக்கிறார். ಅದು ಬಂಗಾರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪುಟಕ್ಕೆ ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ. அதை வெள்ளிக்கும் போது பேர் புகழ் உண்டாக்குவார். ಅದು ಆದ ಮೇಲೆ ಹೆಸರು ಘನತೆ ಉಂಟು தவிர ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು கைவிடவில்லை. ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. உன்னை விட்டு விலகவும் இல்லை, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಲ್ಲ, உன்னை கைவிடவும் இல்லை. ಕೈ ಬಿಡಲೂ ಇಲ್ಲ. 57 வருஷமா என்னை கைவிடவில்லை. 57 ವರ್ಷಗಳಿಂದ ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. எல்லா மனுஷனும் கைவிட்டார்கள். ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ಕೈ ಬಿಟ್ಟು, உயிருக்கு உயிர் கொடுக்கிறேன்னு சொன்னவர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். ಜೀವಕ್ಕೆ ಜೀವ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದವರೆಲ್ಲ ಕೈ ஒண்ணுத்துக்கு ಬಿಟ್ಟರು. ஒருவங்களெல்லாம் கர்த்தர் தூக்கி எடுத்து என் மூலியமா பெரிய பெரிய அந்தஸ்துல மாத்தினார். ಅನೇಕರನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ದೇವರು ಅಂತಸ್ತುಗಳನ್ನು ಮಾಡಿಸಿದರು. எல்லாம் கை கொடுத்தார்கள். ಎಲ್ಲರೂ ಕೈ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஆனா இயேசு ஒருவர் என் கையில் பிடித்தார். ಆದರೆ ಯೇಸಪ್ಪ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡರು.
ಅವ್ರ ಕರೆಯೇ ನಾ பார்த்து கொண்டே இருந்தேன். ಅವರ ಕೈಯನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೆವು. வேறு எந்த கையும் நான் எதிர்பார்க்கறதில்ல, இப்பொழுது எதிர்பார்க்கறதில்ல. ಯಾವ ಕೈಯನ್ನು ಆಗಲೂ ಈಗಲೂ ಸಹ ಎದುರು இந்த ನೋಡುತ್ತಿಲ್ಲ. கடைசி காலத்துல யார நம்புறது யார விடுறது என்றெல்லாம் கேள்விகள் எனக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನಂಬುವುದು ಬಿಡುವು ಎಂಬುದಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಪ್ರಶ್ನೆಗಳು ಬರುತ್ತವೆ. நம்பிக்கையான தேவன் ஒருவர் தான். ನಂಬಿಕೆಯಾದ ದೇವರು ಯೇಸಪ್ಪ. திடீர்னு முழும்போது ತಕ್ಷಣ ಅವನು ಮುಳುಗುವ கை கொடுத்தார். ತಕ್ಷಣ ಹಿಡಿದುಕೊಂಡರು. நிதானமா கை கொடுத்திருந்தா ஒரு செகண்ட் ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನವಾಗಿ ಕೈ ಕೊಟ್ಟಿದ್ದರು. அவன் முழுவிட்டு இருப்பான். ಅವನು ಮುಳುಗಿ ಬಿಡುತ್ತಿದ್ದರು. சட்டுன்னு கை கொடுத்தார். ತಕ್ಷಣವೇ ಕೈ ಹಿಡಿದರು. தேவர ಮಕ್ಕಳೇ, அவனை தூக்கி நிக்க வச்சினார். ಅವನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡರು. எத்தனை தடவை தூக்கி நிக்க வச்சுக்கிறார் தெரியுமா? ಎಷ್ಟು ಸಲ ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. பாவம் செய்யும் போது, ಪಾಪ ಮಾಡುವಾಗ, ஜெபம் இல்லாத போது, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಾಗ, உலகத்தின் பக்கம் திரும்பி போகும்போது, ಲೋಕದ ಕಡೆ ತಿರುಗುವಾಗ உன்னை தூக்கி எடுத்து பிடித்திருக்கிறார். ನಿನ್ನ ಎತ್ತು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அநாதி ஸ்நேகத்தா ಶಾಶ್ವತ நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನಿನ್ನನ್ನು ஆகையால ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்ம யாரா இருக்கிறோம்? ಆದರೆ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் ஒரு காலத்துல இருட்டின் பிள்ளையா இருந்தோம். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕತ್ತಲಿನ இயேசு அறியாத இருட்டின் பிள்ளைகளா இருந்தோம். ಯೇಸುವನ್ನು ತಿಳಿಯದೆ ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளே, நீ இருட்டின் பிள்ளையா இருந்த ஞானஸ்தானத்தை எப்படி உனக்கு நான் கொடுக்க முடியும்? ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಎತ್ತುವರೇ ನೀವು ಕತ್ತಲಿದ್ದಾರೆ ಯಾಕೆ உன்னை ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ இருட்டிலேயே பாவத்திலேயே அசுத்திலே ரகசியமான பலவீனத்துல உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னா பேய் தான் அவன் ஞானஸ்தானத்துல வந்து மோதிடுவான். ಇನ್ನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೂಡಿದರೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದರೆ ಸೈತಾನನಿಂದ ಬಿಡುತ್ತಾನೆ. நீ வெளிச்சத்தின் பிள்ளையா மாற வேண்டும். ನೀನು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அன்பில மாற வேண்டும். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. பரிசுத்தல மாற வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. தேவபிள்ளைகளே விசுவாசத்துல மாற வேண்டும். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஜெபத்துல மாற வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. குடும்பத்துல சாட்சியா மாற வேண்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. அப்படித்தான் வெளிச்சத்தின் பிள்ளைக்கு உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா பரலோகம் திறக்கப்படும். ಆಗಲೇ ನಿನ್ನ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟರೆ ಪರಲೋಕ ತೆರೆಯುತ್ತದೆ. சும்மா சும்மா வந்துட்டு வெள்ளை போட கடுಗಿனே வெள்ளை துணி போடுங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னா அது வேற ஆளை பாரு, என்கிட்ட முடியாது. ಬಿಳಿ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಿ ಅಂದರೆ ಇದು ಅನ್ವತರ. ಯಾಕೆ? இயேசுவோட இருக்கிறேன் நான். ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆகையாலே உன்னை ஏமாத்த எனக்கு இஷ்டம் இல்லை. ನಿಮ್ಮನ್ನು ವಂಚಿಸಲು ಇಷ್ಟವಿಲ್ಲ. பரவாயில்லப்பா, நீ என்று உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தடி கொடுத்து சபையில வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானு உன்னை பரலோகத்துக்கு போய் கொடுக்கணும். ನಿನ್ನ ವಂಚಿಸಿ ನಿನ್ನ ದಾಕ್ಷಿಸ್ಥಾನ ಕೊಟ್ಟು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಡಬೇಕು. ஏன்னா தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமாக ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು. இயற்கை ஏங்கி தவிக்கிறதா? ಪ್ರಕೃತಿಯೇ ಆಸೆ ಪಟ್ಟು எப்ப ಕೇಳುತ್ತಿದೆ. பாவம் செய்தானோ மனுஷன், ಮನುಷ್ಯ ಯಾವಾಗ ಪಾಪಕ್ಕೊಳಗಾದನೋ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முழுவதும் சாபம் வந்துடுச்சு. ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳಿಗೆ ಶಾಪ ಬಂದಿತ್ತಂತೆ. எல்லா மிருகங்களுக்கும் சாபம் வந்து, ಎಲ್ಲ ಮೃಗ ಜೀವಿಗಳಿಗೂ ಶಾಪ கடலுக்கும் சாபம் வந்துடுச்சு, ಸಮುದ್ರಕ್ಕೂ ಶಾಪ ಬಂದಿತ್ತು, பூமிக்கு சாபம் வந்துச்சு. ಭೂಮಿಗೆ ಶಾಪ ಬಂದಿತ್ತು. ஏ ಯಾಕೆ? தலைச்சம் புள்ள ಅವನು ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳು எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. அது ஒரு நாளைக்கு பேசுறேன். ಎಲ್ಲವನ್ನು ಅವನಿಗೆ. எல்லாத்துக்கும் ஏன் சாபம் வந்துச்சு? மனுஷன் தானே சாபம் வரணும். ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾತ್ರ ಬರಬೇಕು, ಎಲ್ಲಕ್ಕೂ ಯಾಕೆ ಬಂದಿತ್ತು? சகலமும் அவருக்காக படித்தார், ಎಲ್ಲವನ್ನು அவனுக்காக வைத்தார். ಅವನಿಗಾಗಿಟ್ಟರು. அவன் பாவம் செய்தபடியாலே ಅವನು ಪಾಪ அவனுக்கு ಮಾಡಿದ. சம்பந்தப்பட்டது மேலெல்லாம் சாபம் நேர்த்திச்சு. ಅವನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಎಲ್ಲದ ಮೇಲೆ ಶಾಪ ಬಂದಿತ್ತು. சூரியன் கேட்கிற, எனக்கு எப்ப சாமி விடுதலை? ಸೂರ್ಯನು ಕೇಳುತ್ತಾನೆ, ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಯಾವಾಗ ಬಿಡುಗಡೆ? அர்ஜென்ட் பண்ணாதே, இன்னும் கொஞ்ச நாள் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ என் பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ. கடல் கேட்கிறதா, சாமி எங்களுக்கு எப்ப விடுதலை? ಸಮುದ್ರ ಕೇಳಿದ, ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಯಾವಾಗ ಬಿಡುಗಡೆ? கொஞ்ச நாள் இருங்கள், நான் வரேன். ಸ್ವಲ್ಪ ಶಾಂತವಾಗಿರಿ, ಬರುತ್ತೇನೆ. சாமி எத்தனை பேரை என் வயிற்றுல செம்து கொள்ள வேண்டும்? ಎಷ್ಟು ಜನರನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಒತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿಪ್ಪ? ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ சமுதிரத்துல வயிறு இருக்கிறதா? ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೊಟ್ಟೆ ಇದೆ ಅಂತೆ. இப்ப எத்தனை பேர் சமுதிரத்துல, எத்தனை கோடி ஜனம் இந்த உலகத்தை உண்டாத்துல செத்துக்கிறார்கள்? ಎಷ್ಟು ಕೋಟಿ ಜನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அத்தனை பேரையும் அது கொண்டு வந்து வைத்திருக்கிறதா? ಆದಷ್ಟು ಜನರನ್ನು ಅದರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಟ್ಟಿದೆ ಅಂತೆ. வெள்ளை சிங்காசத்துல உட்காரும் போது அத்தனை பேரையும் அவர் கையில கொடுக்கறதா? அதுக்கு ஒரு நாளைக்கு சத்தியம் சொல்றேன். ಬೆಳ್ಳಿಯ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅಷ್ಟು ಜನ. இந்த சத்தியங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைந்த தெரியுமா நீங்களா? ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದಬೇಕು? இல்ல ಇಲ್ಲ. ஒண்ணு மேலே நான் சோர்ந்து போயிட்டு இருக்கிறேன். நான் ಅಯ್ಯ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. இது வரைக்கும் நீங்க பெரிய பெரிய நிபுணரா, ஞானிகளா, மேதாவிகளா வேதத்திலே ஆயிருக்க வேண்டும். ವೇದದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಜ್ಞಾನಿಗಳು ಮೇಧಾವಿಗಳಾಗಿರಬೇಕಾಗಿ. வளர்ச்சி இல்ல, ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. இன்னும் அடைய தந்தான பாட்டு பாடுவோம், பாட்டு பாடிக்கின்னு உட்கார்ந்துக்கிறீங்க. ಇನ್ನು ತಂದಾನ ತಂದಾನ ಅಂತ ಹಾಡಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. தேவல வளர்ச்சி இல்ல. ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ.
தேவப்பிள்ளையிலே தேவ- வேதனையான சமாச்சாரமே உனக்கு. ಇದೆಲ್ಲ ದುಃಖದ ಸಮಾಚಾರ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? உன் மாம்சத்தோடு இருக்கிறாய், ನೀನು ಮಾಂಸ ஆவி பிள்ளையாக இருந்து ಆತ್ಮಿಕ வேதங்களை வாசித்து தியானிக்கும் போது ವೇದವನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನಿಸುವಾಗ உன்னை வளர்ச்சிக்குள்ள கொண்டு வருவார். ನಿನ್ನನ್ನು ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಕೊಂಡು ತರುತ್ತಾರೆ. உன்னுடைய சுயநலத்தை சாக வைத்துக் கொள்ள. ನಿನ್ನ ಸ್ವಾರ್ಥವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. ஆகியால சபை வளர்ச்சி இல்லை, ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. இது வரைக்குமாக இந்த சத்தியத்தை வேற எங்கேயாவது சபைக்கு நான் சொல்லியிருந்தா ಬೇರೆ ಸಭೆಗೆ ಈ ರೀತಿ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದರೆ அப்படியே கண்ணுக்கு ஒத்தினி கைக்கு எடுத்துக்கின்னு பெரிய பெரிய ஞானிகளா மேதாவிகளா வேத புஸ்தகத்தை ஆயிட்டு பாருங்க. ಅದು ವಿಶೇಷವಾಗಿ ಆ ಸತ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಜ್ಞಾನಿಗಳು ಮೇಧಾವಿಗಳಾಗುತ್ತಿದ್ದರು. 3 வயசு பிள்ளை ஆச்சு, 3 ವರ್ಷ ಮಗುವಾಯಿತು, அது பால் கொடுத்து நிற்கிறாங்க. ಅದು ಕಾಲು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, அது பால் கொடுக்க முடியுமா? 10-15 ವರ್ಷವಾದ್ರೂ ಹಾಲು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾ? அது இடுப்புல புள்ளை செமந்து கொள்ள முடியுமா தாಯಿ? ಅದನ್ನು ತಾಯಿ ಗಂಕಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾ? அப்படி ஒன்னு செமந்து நிற்க வேண்டியதாയി போயிடுச்சு. ಆ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳುವ எத்தனை வருஷம் ஆன கூட ಎಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ உன்னை செமந்து கொள்ள வேண்டியதா இருக்குது சத்தியத்துல. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. ஏன்னா பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறே என்று கேட்டாலே தடமாடுறீங்க. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗಿತೀರಿ ಎಂದರೆ எதுக்காக எடுத்திருக்கிறே ஆனாலும் தடமாடுறீங்க. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಎತ್ತಿದ್ದೀರಿ ಅಂತ ಕೇಳಿದರೂ ತಡಬರಿಸುತ್ತೀರಾ. கிறிஸ்து உனக்குள்ள இல்ல, ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮಲ್ಲಿ கிறிஸ்து உனக்குள்ள வளரவில்லை, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, உனக்குள்ள பெருகவில்லை, ನಿನ್ನಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, ஞானத்தை கொடுக்கவில்லை, ஞானப்பால் உனக்கு கொடுக்கவில்லை, ಜ್ಞಾನದ ಹಾಲನ್ನು ನಿಮಗೆ அவர் கொடுக்கிற நீ வாங்கவில்லை. ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. உலகத்தோட இருக்கிறபடியாலே ಲೋಕದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ எத்தனை வருஷம் ஆனாலும் வேத அனுபவம் கிடையாது. ಎಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ ವೇದ ಅನುಭವ ಇಲ್ಲ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது வரைக்குமாக நீங்க எல்லாம் காலேஜுக்கு போக வேண்டியதில்லை, பைபிள் காலேஜுக்கு இங்கேயே கத்து நின்றுக்கலாம். ಇದುವರೆಗೂ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಹೋಗೋದು ಇಲ್ಲೇ ಎಲ್ಲವನ್ನು ಸ್ಟಡಿ ಮಾಡಿರಬಹುದು. நான் இருந்த சபையில் இப்பேற்பட்ட சத்தியங்களை நான் கேட்கவில்லை. பாருங்க, தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன். ಅಯ್ಯ ಇದ್ದ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಸತ್ಯವನ್ನು ಅಯ್ಯ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா இங்கே நான் சத்தியத்தை கேட்டு நிற்கிறேன். ಇಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆಯ್ಯ. யார் கேட்டு நிற்கிறது? ಯಾರು ಕೇಳುತ್ತಿರುವುದು? நானும் கேட்டு நிற்கிறேன், நீயும் கேட்டு நிற்கிறேன். ಅಯ್ಯ ನಾವು ಆ ದೇವರು ಅಯ್ಯನವರು ಕೇಳಿ ஐயா சத்தியம் பேசுறாரு கேட்டு நிற்கிறேன் என்று சொல்லாதே. ಅಯ್ಯ ಸತ್ಯ ಮಾತಾಡ ஐயாவே இந்த சத்தியத்தை கேட்டு நிற்கிறார் என்று சொல்றார். ಅಯ್ಯವರೇ ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆಂದರೆ இப்ப யார் பேசுறார்? ಇಲ್ಲಿ ಯಾರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ? அவர் பேசுறார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்தியத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும். ಸತ್ಯದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಇರಬೇಕು. மந்த புத்தி, ಮಂದವಾದ ಬುದ್ಧಿಗಳು, லௌகீக கவலை, ಲೋಕದ ಚಿಂತೆಗಳು, தேவபிள்ளை வளர்ச்சி இல்லை, ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. லௌகீக கவலை உன் உள்ளத்துல வந்துச்சுன்னா தெய்வீக கலர்ச்சி ஆகியால தான் சீக்கிரமா பாவத்துல விழுவுறீங்க. ಲೋಕದ ಚಿಂತೆ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ சீக்கிரமா பலவீனத்துல விழுந்துறீங்க. ಬೇಗನೆ ಬಲಹೀನ ಆಗಿಬಿಡುತ್ತೀರಾ. ஆகியால தேவபிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதத்தை கரைச்சி குடிக்க, ವೇದವನ್ನು ಓದಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. நேரத்துல வேதத்தை எடுக்கும் போது ವೇದವನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವಾಗ 66 புக்கும் என் தலையில வந்துடும். 66 ಪುಸ್ತಕಗಳು ತಲೆಯಲ್ಲಿ ಅಡಕವಾಗುತ್ತವೆ. இந்த வசனம் இந்த வசனம் இந்த நான் படிச்சுக்கிறது என்ன தெரியுமா? ಅಯ್ಯ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಎಷ್ಟು ಗೊತ್ತಾ? நாய் பிடிக்கிற வேலைக்கு போய் நான் அந்த உலகத்துக்கு எடுக்க மாட்டாங்க. ನಾಯಿ ಹಿಡಿಯುವ ಕೆಲಸವನ್ನು ಸಹ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆனா எப்பேற்பட்ட உலக ಜ್ಞಾನಿயும் ಯಾವ ರೀತಿಯ ಲೋಕದ ಜ್ಞಾನಿಯು என்கிட்ட டக்கர் ಅடிக்கணும். ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಬಂದು ಕೈಕಟ್ಟಿ ನಿಲ್ಲಬೇಕು. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதபடியில் விழுந்தார். ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದರು. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வளர்ச்சி அடைய வேண்டும். அப்பதான் கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியும். ಬೆಳವಣಿಗೆ ಬಂದುವಾಗಲೇ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ. சும்மா ஏன் சத்தியத்தைக்கு மட்டும் கேட்டு போனேன் எத்தனை நாள் கேட்கவா? ಸತ್ಯವನ್ನೇ ಕೇಳುತ್ತಿದ್ದರೆ ಎಷ್ಟು ದಿವಸ ಕೇಳಲು ಸಾಧ್ಯ? மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆப்பிரிக்கா நாட்டுல ಆಫ್ರಿಕಾ ದೇಶದಲ್ಲಿ எல்லா கிறிஸ்தவர்களுக்கு உள்ள பூந்து மிலிட்டரிக்காரங்க ಮಿಲಿಟರಿಯವರು ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರು ಒಳಗಡೆ ನುಗ್ಗಿ எல்லா பைபிள் எடுத்துக்கொண்டு போனார்கள். ಎಲ್ಲ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋದರಂತೆ. எல்லாம் சுடுறதுக்கு. ಎಲ್ಲವನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕುವುದಕ್ಕೆ. ஒரு பாட்டி பைபிள் படிச்சுச்சா. ಒಂದು ಅಜ್ಜಿ ಬೈಬಲ್ ಓದುತ್ತಾ ಇತ್ತಂತೆ. ஏ பாட்டி பைபிள் கொடு என்னாரா? ಏ ಅಜ್ಜಿ ಬೈಬಲ್ ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿದಂತೆ. அட இன்னடா பேரா எடுத்துக்கோ பைபிள். ಇದೋ ಮೊಮ್ಮಗನೇ ಎತ್ಕೋ ಬೈಬಲ್ ಅನ್ನು ತಗೊಂಡೋಗು. என்ன பைபிளை கொடுத்துட்டியே? ಏನು ಬೈಬಲ್ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆಯೇ? என் உடம்பு முழுவதும் தலை முழுவதும் மூளை முழுவதும் பைபிள் தாண்டா. ನನ್ನ ಶರೀರ ಪೂರ್ತಿ ಬೈಬಲ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. எந்த இடத்துல கூத்தினாலும் பைபிள் வாசனம் எனக்கு இருக்குதுடா. ಯಾವ ಕಡೆ ಚುಚ್ಚಿದರೂ ಸತ್ಯವೇದದ ವಚನ ಬರುತ್ತದೆ. அது அந்த பைபிள் நீ எடுத்துட்டு போ. ಅದನ್ನು ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು. நானே பைபிள். ನಾನೇ ಸತ್ಯವೇದ. இங்க மட்டும் வருது, என்ன பைபிள் தூக்கின்னு வருது எழுதுறது. இப்போ பைபிள் இல்லை, ಈಗ ಬೈಬಲ್ ಇಲ್ಲ. எல்லாம் ஃபோன்.
ಎಲ್ಲ ಮೊಬೈಲ್ பாடுறவங்க பாருங்க எல்லாம் ஃபோனில் வச்சுருக்கிறேன். பைபிள் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. கேளுங்க அவங்கள ஒருத்தரையாவது பாடுறவங்கள பைபிள் எடுத்து வெக்கம் போல இருக்குது. ಬೈಬಲ್ ತೆಗೆದು ಮಾಡಿದ್ರೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತೆ. இயேசு சாமியை விட பைபிளுக்கு எத்தனை கோடி ஜனம் ரத்த சாட்சி செத்துக்கிறார்கள் பைபிளுக்காக. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಿಂತ ಸತ್ಯವೇದಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ಜನ. மார்ட்டின் எகோ என்று அப்படியே தூக்கி எரியிற நெருப்புல போட்டாலாம் முழங்கால் படிட்டு ஜெபித்தாராம் அவன். ಮಾರ್ಟಿನ್ ಎಗೋಬನ್ನು ಬೆಂಕಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಕುವಾಗ ಮೊಣಕಾಲಿಗೆ ஆண்டவரே உலகம் முழுவதுமாக வேத புஸ்தகத்தை பருவனம் ஐயான்னு கேட்டு அப்படியே தன் ஜீவனை விட்டாராம் அக்கினியிலே. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಸತ್ಯವೇದ ಹರಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ இயேசு சாமியை விட பாடுபட்டது வேத புஸ்தகம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಿಂತ ಕಷ್ಟಪಟ್ಟದ್ದು ಸತ್ಯವೇದ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த வேதத்தை நீ என்னவோ வச்சுன்னுக்கிற. ಆ ವೇದವನ್ನು ಏನು நீ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ? இருதயத்தை எழுத வேண்டும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆಯಬೇಕು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் படிப்புக்கு நாய் பிடிக்கிற வேலை கிடைக்காது. ನಮ್ಮ ವಿದ್ಯೆಗೆ ನಾಯಿ ಹಿಡಿಯುವ ಕೆಲಸ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ஆனா ಆದರೆ உலகத்தின் அதிபதியை நடங்குறான். ಲೋಕದ ಅಧಿಪತಿಯೇ ನಡುಗುತ್ತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? எனக்குள்ள வேதம், வேதத்துக்குள்ள நானு, எங்க 2 பேருக்குள்ள கிறிஸ்து. ವೇದವು ನಮ್ಮಲ್ಲಿ, ನಮ್ಮಲ್ಲಿ ವೇದವು, ಇಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. வேதங்களை வாத்துங்க. ವೇದವನ್ನು ಓದಿರಿ. நீங்க எப்ப பாட்டு அந்த இந்த போன்ல பைபிள் வைத்து பாக்குறது ஒழுங்கினும் அது. ಫೋನಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಓದು ಕ್ರಮ ಹೀನವಾಗಿದೆ. அந்த பைபிள் தூக்கின்னு வரணும். நீ ஆலயத்துக்கு வரும்போது ಬಾಗಲೇ ಬರುವಾಗ ಬೈಬಲ್ ಎತ್ತಿಕೊಂಡು ಬರಬೇಕು. பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಕು. நீ ஜோபில் வச்சுக்கின்னு அந்த இதுல அது 32 கசமெல்லாம் வச்சுன்னுக்கிற அந்த அந்த மொபைல்ல 32 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತೀಯ ಮೊಬೈಲ್ಗಳಲ್ಲಿ. அதுல இந்த பைபிளை வேற எழுதி வச்சுக்கின்னு அதை வந்து பாடுறது பெருசா. என்னை காட்டிலும் பூலோகத்துல யாரும் இல்லைன்றதுல, என்னை காட்டிலும் பாதாளத்துல வேற யாரும் இல்லைன்னு பாடு. ನನಗಿಂತಲೂ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಆಡುವುದು. எதை பைபிள்? ಎಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ? எத்தனை பேர் பைபிள் எடுத்துன்னு இருக்க? கை தூக்குங்க. ಎಷ್ಟು ಜನ ವೇದ ತಂದಿದ್ದೀರಾ? கை தூக்காதீங்க. பைபிள் எடுத்து கை தூக்குங்க. பையன எப்படிங்க பைபிள் தூக்குறது? 10 கேஜிக்குது. 10 kg ಬೈಬಲ್ ಯಾಕೆ ಎತ್ತುವುದು? பைபிள் தூக்கணும். ಬೈಬಲ್ ಸತ್ಯವೇದ ಎತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இல்லாட்டி தோத்துடு பாயனே. ಇಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುತ್ತೀರಾ? வேத புஸ்தகமே என் ஜீவன். ಸತ್ಯ ವೇದವೇ ನಮ್ಮ ಜೀವನವಾಗಿರಬೇಕು. அதை விட்டு மொபைலுங்களை கையில வச்சுக்கினேன் ಮೊಬೈಲ್ ಕೈಯಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು பாரதி ரொம்ப ஒழுங்கினும் ಕ್ರಮಹೀನವಾಗಿರುತ್ತೆ. அந்த மொபைல் 32 பஞ்சாயத்துக்கு உண்டு. 32 ಪಂಚಾಯತಿಗಳಿದೆ. காதல் பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து, இது பஞ்சாயத்து, திருட்டு பஞ்சாயத்து, அதுல வேற பைபிள், அதுல வேற ஏசு சாமி பாட்டு வரி எழுதி வச்சுருக்கிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಾಡು ಬೇರೆ ಎಳೆದು ಬರೆದ சமயம் வந்தா இது எடுத்துக்கிறது, சமயம் வந்தா அது எடுத்துக்கிறது. ಸಮಯ ಬಂದರೆ ಇದು ಬಂದರೆ ಅದು ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೆ. நரகம் தான் உனக்கு. ನರಕವೇ ಪ್ರಾಪ್ತಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. அதுக்கே நகித்த சிரிக்கிறான் இவன் ஒருத்தன். இவனை நரகத்துல போடணும் ஃபர்ஸ்ட். ದೇವರ ಮಕ್ಕಳು, சிரிக்கிற விஷயம் இல்ல இது. ಇದು ನಗುವ ವಿಷಯವಲ್ಲ. வெக்கப்பட்டு பயந்து ஜீவிக்கிற சத்தியம் இது. ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸಿ சிரிக்கிறதல்ல இது. ಇದು ನಗುವಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. மிக ದೇವರ ಮಕ್ಕಳು நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இன்னும் ஏராளமான சத்தியம் இருக்குது. ಅನೇಕ பரிசுத்த ಸತ್ಯಗಳಿದೆ. பந்தி இருக்குது. ಕರ್ತನ ಭೋಜನವಿದೆ. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. பாவம் இன்னைக்கு நம்ம இவரு சாட்சி சொல்லணும்னு இருந்தாரு. சீனா சீனா பிரதர் ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕೆಂದು ಅವ್ರದ್ದು ஏதோ ஒரு நிலவரம் எல்லா ಭಾಗத்திலும் அவருக்கு உதவியா இருக்கிறது. ಅವ್ರಿಗೆ ಯಾವುದು ಜಮೀನು ಪ್ರಾಪ್ತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಸಹಾಯವಾಗಿದೆ. ஆகையாலே இன்னைக்கு நான் சாட்சி சொல்லி சாப்பாடு வச்சுக்கிறேன் அட்டை வச்சிருந்தாரு. ಆದರೂ ಈ ಊಟ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕಂತ ಹೇಳಿದರು. நாங்க தான் கேன்சல் பண்ணிட்டோம். ಅಯ್ಯನವರೇ ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. மோதியா அதான் மோதி வராருன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் டிராஃபிக் இதா இருக்குது. அதனால தான் ரொம்ப இதாகுது. கறி சாப்பாடு வைக்க ஆகாது. போல சாப்பாடு வச்சிடலாம் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணியாச்சு. ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಊಟ ಇಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ವಿಶೇಷವಾದ ಊಟವನ್ನು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಾಯ್ತು. ஆகியால தேவப்பிள்ளை அவர் இன்னைக்கு சாட்சி சொல்றது கூட வானப்பா வர வாரம் சாட்சி சொல்லு. ಬರುವಾರ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿರಿಂದ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. சாட்சி சொல்றது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே கிறிஸ்துக்காக சாட்சியா இருக்க ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರಬೇಕು, ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಪಾದಗಳು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ, இறுக்கி பிடித்து வாழுங்க. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದು ಬಾಳಿರಿ. எப்பொழுது தேவனிடத்துல இருங்க. ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಹತ್ತಿರವಿರಿ.
11, 16 வாசிக்க வேண்டிய எபிரேயர் புத்தகத்துல ಈ ಪ್ರಿಯ 11, 16 போக வேண்டியதிருந்தா அவங்க பின்வாங்கி போயிருக்கலாம். ಹೋಗಬೇಕಿದ್ದರೆ ಅವ್ರ ಹಿಂದೆ ಹೋಗಬಹುದಿತ್ತು. ஆனா பரம உத்தம தேசத்துக்காக அவர்கள் முன்னேற்றம் போனார்கள். ಅವರು ಪರಲೋಕ ಉನ್ನತವಾದ ದೇಶಕ್ಕೆ ಮುಂದಿಟ್ಟುಕೊಂಡು ಓಡಿ ನೋಡಿದರು. ஆகையால என் அருமைதே பிள்ளை, ಅಂದ್ರೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, நல்லா நான் முடிச்சிட போறேன். அவ்வளவுதான் சத்தியம். ಸತ್ಯ இன்னும் சத்தியம் முக்காக்குது, கால்வாசியா தான் தொடங்கி போச்சு. நான் என்ன பண்றது? ಇನ್ನು ಕಾಲು ಭಾಗ ಸತ್ಯ ಇದು ಮುಗಿದಿದೆ, ಇನ್ನೂ ತುಂಬಾ ಇದೆ. ஆகையால ಆದ್ದರಿಂದ மிகவும் நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ பிள்ளை, ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕಾಗಿದೆ ದೇವರ ಮಕ್ಕಳು. கேட்ட சத்தியம் நியாயம் தீர்க்கும். ಕೇಳಿದ ಸತ್ಯ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತದೆ. காரிருளான அந்தகார இடங்கள் இருக்கிறது, பாதாளத்தரை. ಕಾರ್ ಗತ್ತಲು ಅಂಧಕಾರದ ಸ್ಥಳ. 3 லோகம் இருக்கிறது முக்கியமா. 3 ಲೋಕವು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஒன்னு பூலோகம், ಒಂದು ಭೂಲೋಕ, ஒன்னு பரலோகம், ಇನ್ನೊಂದು ಪರಲೋಕ, ஒன்னு நரகலோகம். ಇನ್ನೊಂದು ನರಕಲೋಕ. உஷாரா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. பூலோகத்துல இருந்து நீ இங்கேனா போலாம், அங்கேனா போலாம், உன் இஷ்டம். ಭೂಲೋಕದಲ್ಲಿ உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டார். வாதாடுறவங்க கிட்ட என்கிட்ட வந்துடு, என் மகளே, என் மகனே. ನಿನಗೆ ಸ್ವತಂತ್ರ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಾ ಮಗನೇ ಮಗಳೇ ಎನ್ನುತ್ತಾರೆ. இன்னொருத்தன் கூப்பிடுறான், வா உனக்கு நல்லா இன்பம் மாதிரி இஷ்டம் போல பாவம் செய்யி, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வேஷம் போட்டு, பக்தி வேஷம் போட்டு பாவத்தை செய்யி, உனக்காக வச்சிருக்கிறேன், வா நான் அங்கே தான் போறேன் நரகத்துக்கு. ನಿನಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ವೇಷ ಭಕ್ತಿಯನ್ನು ಮಾಡಿ ವಂಚನೆ மரணத்துக்கு அப்பால நீ எந்த லோகத்துக்கு போக தீர்மானம் செய்திருக்கிறாய், ஆயத்தமாயிருக்கிறாய். ಮಾಡಂತ ಯಾವ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದ್ದೀರಾ? பழைய மனுஷன் சாக வேண்டும். ಹಳೆಯ ಮನುಷ್ಯ ಸಾಯಬೇಕು. ஆதாமுடைய மனுஷன் சாக வேண்டும். ಆದಾಮನ ಮನುಷ್ಯನು ಸಾಯಬೇಕು. புதிய ஆதாம் பரலோகத்துக்கு வந்து ஆதாமன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ಪರಲೋಕದ ಆದಾಮನನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் ஜீவனுடையவர், ಅವರು ಜೀವವುಳ್ಳವರು. பழைய ஆதாம் ஜீவன் எழுந்தவன். ಹಳೆಯ ಆದಾಮನ ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನು. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ಈಗ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ಮೇಲೆ புதிய ஆதாமாகப்பட்ட ஜீவன், ನೂತನ ಆದಾಮನ ಜೀವಿತವಾಗಬೇಕು. அங்க பெற்றோர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்குது. ಆ ರೀತಿಯವರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡುವುದು. போ ஐயா தோத்திரம் பண்ணிட்டு போ, அப்புறம் ஞானஸ்தானம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. ಹೋಗ ದೋಸ್ತ ನೋಡಿ, ஓடு 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 உட்காந்துக்கோரு, கொஞ்சம் கை கால் அமுக்கி விட்டுடு, பாரு உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. நீ கை அமுக்கினாலும் கால் அமுக்கினாலும் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ಕೈ ಕಾಲ ಏನು ಮಾಡಿದ್ರು உனக்கு யார் கேட்டா என் கையை காலை அமுக்க சொல்லி, தேவதூதன் வந்து அமுக்குறான். ದೇವದೂತರಿದ್ದಾರೆ, ಅವರು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதுக்காக தேவதூதர் எங்களுக்கு வேலைக்காக வச்சுக்கிறாரு. ನಮ್ಮ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ದೇವದೂತರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகையால தேவ பிள்ளையே, ಅದನ್ನ ದೇವರ இந்த கிலிட் எல்லாம் நீ பண்ணியனா, ಈ ಗಿಲಿಟ್ ಭಕ್ತಿ ಮಾಡಿದರೆ, ஓ கிலிட் கூட நான் சேர்ந்தனா, ನಿಮ್ಮ ಗಿಲಿಟ್ ನಲ್ಲಿ ಅಯ್ಯ ಬಂದು நானா கிலிட் ஆகி ಅಯ್ಯ ಗಿಲಿಟ್ ಆಗಿ உன்னையும் நீயும் சேர்ந்து உன்னால கேட்டேன் பெரியப்பா, என்னால கேட்டேன் சித்தப்பா, 2 பேரும் பாதாளத்தான் போக வேண்டி. ಇಬ್ಬರು ಸೇರಿ ನಿಮ್ಮಿಂದ ನಮ್ಮಿಂದ சத்தியம் சத்தியமாக இரு. ಸತ್ಯವಾಗಿ ಇರು. ஜீவன் போனாலும் சரி, ಜೀವ ಹೋದರೂ ಸರಿ, அங்க போ, ಅಲ್ಲಿ ಹೋಗು, அங்க போ. ಅಲ್ಲಿ ಹೋಗು. உனக்காக காத்திருக்கா ನಿನಗ ಕಾಯ್ದಿದ್ದಾನೆ. என் பிள்ளை எப்போ வரான்? ನನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ? இப்போ உங்க கூட யாரனா குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு முன்ன போய் செத்துட்டாங்களா, அவங்க காத்து நிற்கிறாங்களாம், இன்னும் என் பஞ்சாயத்து வரலையே. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ಮೊದಲು ಸತ್ತು ಬಿಟ್ಟರೆ ಇನ್ನೂ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬರಲಿಲ್ಲವೆಂದು ಕಾಯುತ್ತಾರಂತೆ. ஆண்டவர் கேட்கறாங்க, சாமி இன்னும் எங்க சம்சாரம் வரலையே. ದೇವರನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, ಇನ್ನೂ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬರಲಿಲ್ಲ ಅಪ್ಪ. சம்சாரம் எங்க வரப்போகுது? ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ? டேய் நீ இருக்கும்போது நல்லா இருந்துச்சுடா, நீ செத்த பிறகு லிப்ஸ்டிக் போட்டுக்குதுடா. ನೀನು ಇರುವಾಗ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ನಿಮ್ಮ ಸತ್ತ ಮೇಲೆ ಲಿಪ್ಟಿಕ್ ಹಾಕುತ್ತಿದೆ. அது எங்கடா வருது? ಅದೆಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? நீ இருக்கும்போது நல்லா இருந்துச்சுடா, நீ செத்த பிறகு இப்போது இவ்வளோ பெரிய குங்குமம் வச்சுன்னு மஞ்சள் பூச்சி நிற்குதுடா, அது எங்கடா வருது? நீ ஏன்டா காக்கிற சும்மா கூட பைத்தக்கார போடா, அது அவங்க பிடிச்சிட்டு போகிறான். ನೀನು ಇಲ್ಲಿ ಇರುವಾಗ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ನೀನು ಹೋದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ರೀತಿ ಆಗುತ್ತೆ, ಅವನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನಪ್ಪ. ಹುಷಾರಾ இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. வேஷமா மனிதன் தெரிகிறான், விரதமாக சஞ்சலப்படுகிறான், போகும்போது இனத்தை வாரிக்கொண்டு போவான். ವೇಷವಾಗಿ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡಿ ஒவ்வொரு சத்தியமும் பரலோகத்தில் எழுதி கொண்டு இருக்கிறார். ಒಂದೊಂದು ಸತ್ಯವು ಪರಲೋಕ. சத்தியம் என்னதல்ல அவரது, பேசுகிற நான் அல்ல அவரு. ಸತ್ಯ ಅವರದು, ಅವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் தீர்ப்பு செஞ்சிடுவார் உனக்கு. ಅವರೇ ತೀರ್ಪು ಮಾಡಿ. ஆசீர்வாதமும் அவர் கையில இருக்குது, தீர்ப்பும் அவர் கையில இருக்குது. ಆಶೀರ್ವಾದವು ತೀರ್ಪು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆகையால நீ யாரா இருக்கிறாய்? ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? வெளிச்சத்தின் பிள்ளையா, ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳ, இருட்டின் பிள்ளையா? ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳ. எச்சரிக்கையா இரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. இருட்டில் இருந்து உன்னை தூக்கி எடுத்தார், ಕತ್ತಲಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ரத்தத்தை ஊத்தினார், ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದರು, தன்னுடைய ஒளியை உனக்கு கொடுத்தார். ಬೆಳಕನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟರು. ஆச்சரியமான ஒளியில நீ இருக்கிற, உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஆச்சரியமான ஒளியில இருக்கிறா. ನೀನು ಆಶ್ಚರ್ಯವಾದ ಬೆಳಕಿನ. பேர் என்ன தெரியுமா? ನಿನ್ನ ಹೆಸರೇನು ಗೊತ್ತಾ? ஆச்சரியம். ನಿಮ್ಮ ಆಶ್ಚರ್ಯವಾಗುತ್ತದೆ. அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு இருக்கிறது. ಆ ರೀತಿ ಭಾಗ್ಯ ದೇವರು ನಮಗೆ உலகத்தை சார்ந்து ஓடாமா, வாழ உலகம்.
ಲೋಕವನ್ನೇ ಆತುಕೊಂಡು ಓಡ உலகம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே, ಲೋಕ ಒಂದ್ ದಿವಸ ಕೈ பேர் புகை உன்னை ஒரு நாள் வெறுத்துடுமே. ಹೆಸರು ಘನತೆ ಒಂದ್ ದಿವಸ ಭಾಗ್ಯ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತದೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ சிலுவை எண்டை நீ தாழ்த்திக்கோ. ಸಿಲುಬೆ ಹತ್ತಿರ ಬಂದು ತಗ್ಗಿಸಿ, யார் யார் சிலுவையில் அறிய கொடுக்கவில்லை, ಯಾರ್ಯಾರು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ சும்மா சும்மா ஞானஸ்தானம் கேட்டு உன்னையே ஏமாத்தி கொள்ளாத, என்னையே ஏமாத்த போகாத, ஆண்டவரை ஏமாத்த போகாத. ಸುಮ್ಮನೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದು ನೀವನ್ನು ದೇವರನ್ನು ಅಯ್ಯನವರನ್ನು ವಂಚಿಸಿ நீங்க சரியா இருந்திருந்தாக்க இன்னைக்கு ஞானஸ்தானம் இருந்துச்சு. ನೀವು நேத்து ಸರಿಯಾಗಿ இந்த வெள்ளிக்கிழமை 20 பேர் கொடுக்கணும்னு இருந்தோம். ಹೋದ ಶುಕ್ರವಾರ 20 ಜನರು ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು, ஒன்னா அவரை ಆಗಲಿಲ್ಲ. கொஞ்சம் பேரு தேர்ந்தெடுத்த கூட ஆயத்தம் இல்லாம இருக்கிறீங்க. ಕೆಲವರನ್ನು ಸೆಲೆಕ್ಷನ್ ಮಾಡಿದರೂ ಸಹ ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. எப்படி உனக்கு பேருக்கு புகழுக்கு தான் உனக்கு இந்த பில்டிங்ல தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு உன்னை வச்சுக்கணுமே தவிர பரலோகத்துக்கு உனக்கு சம்மதம் இல்லாமல் ஆகிவிடும். ನಿನಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟರೆ ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನಲ್ಲಿ ಇರಬೇಕೆ ಹೊರತು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಾಗ. ஆகியாலே ஞானஸ்தானம் என்னன்னு போன விஷயம் இவங்க எல்லாம் பேசினாங்க, என்ன பேசுனாங்களோ எனக்கு தெரியவில்லை. ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೇಗೆಂಬುದಾಗಿ ಇವರೆಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆகியாலே கர்த்தருடைய சித்தமான வர வாரம் ஞானஸ்தானம் என்ன என்று பேசினா கர்த்தர் சொன்னா பேசுறேன். ದೇವರು ಹೇಳಿದರೆ ಬರುವಾರ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನದ ವಿಷಯ 3 மாசம் கர்த்தரோட ஞானஸ்தானத்தை பத்தி பேச முடியும். 3 ತಿಂಗಳು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನದ ವಿಷಯ ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ. கொடுக்குறவங்க யாரா இருக்கணும், எடுக்கிறவங்க யாரா இருக்கணும். ಕೊಡುವವರು ಎಂತರಾಗಿರಬೇಕು, ಎತ್ತುವರು ಯಾರಾಗಿರಬೇಕು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரொம்ப சத்தியம் இருக்கிறது. ಬಹಳ ಸತ್ಯವಿದೆ. அநேக பேர் அறக்குறைய ஞானஸ்தானம் எடுத்துட்டு இப்போ தவிக்கிறீங்க. ಅನೇಕರು ಅರ್ಧಂಬರ್ಧ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಒತ್ತಾಡುತ್ತಿದ್ದೀರಾ. சில பேர் எங்கேயோ ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து என்னை கேட்குறாங்க, ஐயா சத்தியம் தெரியாத ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இப்போ எங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க ஐயா, இவ்வளோ தான் சத்தியம் கேட்டுக்கிறோன்றாங்க. இப்போ ಸತ್ಯ ತಿಳಿಯ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಬೇರೆ ಕಡೆ ಎತ್ತಿದವಯ್ಯ, ಇಲ್ಲಿ ಸತ್ಯ அது ಕೇಳಿದ எனக்கு ಮೇಲೆ தெரியாது, அவர் பாதப்படியில் பிடித்து நம்ம கேட்க, இதெல்லாம் கொஞ்சம் நிதானிங்க, ஆத்திரப்படாதீங்க. ಇದೆಲ್ಲ ನಿಧಾನಿಸಬೇಕು, ಅವಸರ ಪಡಬೇಡಿರಿ. ஆக்க பொறுத்தீங்களா, ஆற பொறுக்கிறதுக்கு என்ன? ಮಾಡುವವರಿಗೂ ಇದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ಆರುವವರಿಗೂ ಇಲ್ಲ. கொஞ்சம் நிதானமா உன்னை தனியா உட்காந்து பரலோகத்துக்கு சொந்தமாய் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கோ. ಪರಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತವಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆகையாலே இனிமே வெளிச்சத்தின் பிள்ளையார், இது ஒரு பிரசங்க போதும். ಇದು ಒಂದು ಪ್ರಸಂಗ. இதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன்னா ಇದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ நாளைக்கு ஞானஸ்தானம், ನಾಳೆಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತಲುಪಬಹುದು. சாயந்தரமா ஞானஸ்தானம். ಸಾಯಂಕಾಲವೇ இது ಅದನ್ನೆತ್ತಬಹುದು. கையில உனக்கு ஒளியில ஒப்பு கொடுக்க முடியவில்லை, தடமாடி நிற்கிற. ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡದಂತೆ அதான் இழுத்துன்னு போய் நிற்குது இடம், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. ಆದ್ದರಿಂದಲೇ ಅದು ದೂರ ದೂರ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ஆலயம் ரெடி ஆக்குது, தண்ணி டேங்க் ரெடி ஆக்குது, ஊழியக்காரங்க ரெடி ஆக்குறாங்க, நீ ரெடியில தொட்டு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. ಆಲಯ ಟ್ಯಾಂಕ್ ನೀರು ಎಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ಆದರೆ ನೀವು ಮಾತ್ರ ಸಿದ್ಧವಿಲ್ಲದಿದ್ದರೆ ಏನ್ ಮಾಡಲಾಗಲ್ಲ. 65 பேர் கொடுத்துக்கிறீங்க. 65 ಜನ ಹೆಸರು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. நேற்று பார்த்தாக்கா ஒரு 8 பேர் வந்துக்கிறீங்க, 10 பேர் வந்துக்கிறீங்க. ಮೊನ್ನೆ ನೋಡಿದರೆ ಒಂದು 10 ಜನ ஓ, ಬಂದಿದ್ದೀರಾ. சர்ச் உபாசத்துக்கு எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா? ಚರ್ಚ್ ಉಪವಾಸ நெருப்பு அப்படியே எரியணும் உங்க கிட்ட, தக 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 தகன்னு அப்படியே எரியணும். ಬೆಂಕಿ ತರ ಉರಿಸಿರಬೇಕು. ரட்சிப்புக்குள்ள வர பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும். ರಕ್ಷಣೆ ಒಂದು ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿ ಇರಬೇಕು. அப்பதான் பரலோகம் திறக்கப்பட வேண்டும். ಆಗಲೇ ಪರಲೋಕ எடுக்கிற ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. டேங்க் ரத்தமா மாற வேண்டும். ಇನ್ನ ಟ್ಯಾಂಕ್ ரெண்டும் இல்லாத நீ ஞானஸ்தானம் எடுத்தியானா, ಎರಡು ಇಲ್ಲದೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದರೆ நீ அதுக்கு பதிலா வீட்டுல போய் தண்ணி சோப் போட்டு குளிச்சுக்கோ. ಅದಕ್ಕೆ ಬದಲು நான் சொல்லவில்லை, பேதுரு சொல்றான். ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, மிகவும் எச்சரிக்கையா இருங்க, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. சரிப்படுத்துங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எல்லாம் எப்பொழுதுமே ஆயத்தமா இருங்க. ಯಾವಾಗಲೂ கர்த்தர் ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. உங்களுக்கு என்ன சொப்பனை கொடுக்கிறாரு, ದೇವರು ಕನಸೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, அதெல்லாம் ஆயத்த பண்ணி சரிப்படுத்தி உங்களுக்கு நல்லதுக்கு சொல்றேன். நீ பேயா சுத்தக்கூடாது. ನೀನು ದುರಾತ್ಮವಾಗಿ ಸುತ್ತಬಾರದು. ஏன்னா கர்த்தர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும். ದೇವರ ಹತ್ತಿರ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. ಅಯ್ಯ ஏப்பா பழைய மனுஷன் சாவையில் எப்படிப்பா ஞானஸ்தானம் கொடுத்தா, நீ இப்ப கொடுத்து சில பேர் கொடுத்துட்டு மாட்டி நிற்கிற. ಈಗಲೇ ಕೆಲವರಿಗೆ ಆ ರೀತಿ ಕೊಟ್ಟು ಅಯ್ಯ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. பசுத்த பந்திக்கு போகலாம், ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಹೋಗಿ கண்கள் முடிச்சான் போகணும். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ.